அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العليم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்போ நம்ம இன்னைக்கு குரான் குரான் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம எடுத்திருந்த வசனம் தான். 97லேருந்து 103 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம கிட்டத்தட்ட 180 வசனங்களாக நம்ம தொட்டு போயாச்சு. ஆனால் திரும்ப 97வது வசனத்துலேருந்து 103 வரைக்குமான வசனங்களை நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனங்களை நான் அந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். அது வந்து சூனியம் சம்மந்தப்பட்ட டாபிக் வர கிளாஸு, ஹாருத் மாருத் சம்மந்தப்பட்ட டாபிக் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்போ அதை நம்ம பேசினப்ப அந்த அளவுக்கு நம்ம தெளிவாக பேசலை. ஆனால் அதுக்கப்புறம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது தெளிவாக சொல்லியிருந்தோம். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கேள்விகளும் நிறைய எழுந்துச்சு. இன்னும் தெளிவாக அதை பேச வேண்டிய தேவை இருந்துச்சு. அப்போ எப்படி அதை பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த டைமில் கரெக்டாக அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் வந்து என்ன ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸ்லாம் பார்த்தீங்களா? ஒரு செய்தி வெளியானது யாருக்காவது தெரியுமா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அப்போ அது வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இந்த வசனங்களை வந்து உண்மைப்படுத்துகிற விதமாக, நம்ம எடுத்த அந்த கிளாஸை வந்து உண்மைப்படுத்துகிற விதமாக அது இருந்திருக்கு. அப்போ அதை நம்ம கொஞ்சம் இன்னும் தெளிவாக பார்த்தோம்னா இன்னும் விரிவாக புரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த கிளாஸை திரும்ப இது பண்ணுறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபியே, நீர் கூறும், யாரேனும் ஜிப்ரீலுக்கு பகைவராக இருந்தால் அவர் அறிந்து கொள்ளட்டும், அல்லாஹுவின் ஆணைப்படியே ஜிப்ரீல் இதனை உம்முடைய உள்ளத்தில் இறக்கி வைத்தார். இது எத்தகைய வேதமெனில், தனக்கு முன்னுள்ள வேதங்களை மெய்ப்படுத்துவதாகவும், இறை நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும், வெற்றிக்கான நற்செய்தி அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஜிப்ரீல் மீது அவர்கள் பகைமை கொள்வதற்கு இதுவே காரணமெனில் நபியே நீர் கூறும் அப்படின்னு சொல்லி அந்த முதல் வசனம் முடியுது. அதாவது 97வது வசனம். இதுல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிப்ரீலுக்கு பகைவராக இருந்தால் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். ரசூல்லா வந்து தேடி இவங்க வருவாங்க. யாருன்னா யூதர்கள்லாம் வருவாங்க. வந்து கேள்வி கேட்பாங்க. இது வந்து இவர் நபிதானா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காண்டி வருவாங்க. அப்படி வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கேள்விகள்லாம் கேட்பாங்க. ரூஹ பத்தி கேட்பாங்க, விதிய பத்தி கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அவர் ஒரு அப்துல்லா பின் சலாம்னு ஒரு சஹாபி வருவாரு. அவர் வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே வசனம் இறங்கிரும். அது சம்மந்தமான வஹி ரசூலுல்லாஹ்க்கு வந்துரும். வந்த பிறகு அவர் கேட்பாரு. என்னென்ன கேள்வி கேட்பாரோ, இப்பதான் வசனம் வந்துச்சு, இப்பதான் எனக்கு வஹி வந்துச்சுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து அதுக்கான பதில்கள சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வஹி சொல்லக்கூடிய தூதர் யாரு? யாரு வரா? மலக்கு யாரு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க என்ன ரிப்ளை பண்ணுவாங்க? ஜிப்ரீல் வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிப்ரீலும் மீகாயிலும் வராங்கன்னு சொன்ன உடனே, ஜிப்ரீலா? ஜிப்ரீல் வந்து இவங்களுக்கு பகைவர்களாச்சே, யூதர்களுக்கு பகைவராச்சே அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? அவங்க வந்து அதிகமா தண்டனைகள கொண்டு வருவாங்க. கடுமையான சட்டங்கள். அவங்க வந்துட்டாங்கனாலே, அவங்க ஒரு செய்திய கொண்டு வராங்கன்னா, அதெல்லாம் கட்டளைகளா இருக்கும். சண்டை போடுங்க, இந்த மாதிரியான கட்டளைகள் வரும். மீகாயில் வரதா இருந்தாருன்னா, அவர் வந்தா என்ன பண்ணுவாரு? மன்னு சபா கொண்டு வருவாரு. அவர் கொண்டு வரதெல்லாம் அருள்கள வந்து கொண்டு வரக்கூடியவரா மீகாயில் இருப்பாரு. தண்டனைகளையும், கடுமையான சட்டங்களையும், கட்டளைகளையும் கொண்டு வரது யாரா இருப்பாரு? ஜிப்ரீலா இருப்பாரு. அப்ப இன்னும் சொல்லப்போனா, நெறைய தண்டனைக்குரிய சட்டங்கள கொண்டு வந்து ஜிப்ரீலா இருக்கிறதுனால, இவங்களுக்கு அதுல பயம். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஜிப்ரீல வந்து பகைவராக யூதர்கள்ல ஒரு குழு பாத்துச்சு. அவர் கடுமையானவரு. அவரு ரொம்ப கோவக்காரரு. அவர் வந்து என்னன்னா, தண்டனைகள கொண்டு வரவருங்கிறதுனால, அவர் அப்படிப்பட்ட சித்தரிப்பிலேயே வச்சிருந்ததுனால, இவங்க என்ன பண்றாங்க? தங்கள வந்து அழிக்கிறதுக்கான நெறைய இவங்களும் அழிக்கப்பட்டிருக்கிறாங்களாங்க. இவங்க வந்து 2 தடவ பைத்துல் முகதஸ் இடிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த சட்டங்கள்லாம், அது சார்ந்த தண்டனை வகைகள்லாம் யார் இறக்கியிருப்பா? ஜிப்ரீல் தானே இறக்கியிருப்பாரு. அப்ப என்ன பண்றாங்க? ஜிப்ரீல் மேல இவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு. குறிப்பிட்ட குழுவுக்கு. அப்ப இத வந்து சொல்றாரு. அப்ப அன்னைக்கு அவங்க களத்துல இருக்கிறவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு? இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா,
இன்னைக்கு முஸ்லீம்கள்ல நிறைய பிரிவுகள் உண்டாயிருச்சு. இன்னைக்கு நம்ம வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரு நமக்கு? அன்னை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னை அவங்க. நமக்கு மதிப்புக்குரியவங்க. எப்படி தாய் தந்தையர் எப்படி உயர்ந்தவங்களோ, அதை விட உயர்ந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் நமக்கு அன்னைமார்கள். அப்ப அப்படிப்பட்ட அன்னைய ஒருத்தன் கெட்ட வார்த்தையில் திட்டுறானா? அவனும் முஸ்லிம்கள்ல இருக்கிறான்ல. அவனும் ஷியாக்கள் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு திட்டுறானுங்க. சரி, அதே இன்னொரு பக்கம் வச்சுக்கிட்டோம்னா, அஹ்லுல் சுன்னால இருக்கக்கூடிய சிலர் என்ன பண்றாங்க? இன்னும் இன்னும் சொல்லப்போனா, சஹாபாக்களுடைய காலகட்டத்திலேயே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? யார் எனக்கு தோழரோ அவர் அலிக்கும் தோழர் அப்படிங்கிறாங்க. புரியுதா இல்லையா? யார் எனக்கு உற்ற தோழரோ அவர் அலிக்கும் உற்ற தோழருங்கிறாங்க. மூமின தவிர யாரும் அலிய நேசிக்க மாட்டான். முனாஃபிக்க தவிர யாரும் அலிய வெறுக்க மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அலிய வெறுத்து திட்டக்கூடிய கூட்டம் இருக்கத்தானே செஞ்சுச்சு. மேடைக்கு மேடை ஏறி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்த திட்டி ஜும்மா பயான் பண்ணிட்டு, அத்தியா திருப்புல இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிம் நபி குடும்பத்தாருக்கும் எப்படி அருள் புரிந்தாயோ, அதே மாரி ரசூலுல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கும் அருள் புரின்னு சொல்லி துவா செஞ்ச கூட்டம் இருந்துச்சுல்ல. அப்ப என்னன்னா, இது ஒரு வரம்பு மீறிய நடவடிக்கை. அதே மாரி இவங்க என்ன பண்றாங்க? தங்களுக்கு நடந்த இழப்புகளுக்கு தாங்கள் தான் காரணம்னு நெனச்சுக்காம, மலக்குமார்கள, தங்களுக்கு வந்து நோவினை செஞ்சவங்கள இப்போ ஒருத்தன் திருடிட்டான். திருட்டுனவன ஒருத்தன் புடிச்சு குடுத்துருப்பான் போலீஸ்ட்ட. இவன் பண்ண திருட்டு தப்பு. இவன் பண்ணது தப்பு, தப்புக்கான தண்டனை கிடைச்சிருக்குன்னு வச்சுப்போம். இவன் என்ன பண்ணுவான்? நான் பண்ணது தப்பு, எனக்கு கிடைச்சது தண்டனை நெனைக்க மாட்டான். என்ன இவன் சொல்லி விட்டுட்டான்னு நெனைப்பான். அப்ப அந்த மாரி தான் இவங்க என்ன பண்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேல இவங்களுக்கு ஒரு பகை உணர்வு இருக்கு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபியே நீர் கூறும். யாரேனும் ஜிப்ரீலுக்கு பகைவராக இருந்தால், யாராவது ஜிப்ரீலுக்கு பகைவரா இருந்தா, அவர் அறிந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வின் ஆணைப்படியே ஜிப்ரீல் இதனை உம்முடைய உள்ளத்தில் இறக்கி வைத்தார். ஜிப்ரீல் வராருன்னா சும்மா வரல. அல்லாஹ் சொல்லி வராரு. அத சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ், இது எத்தகைய வேதமெனில் தனக்கு முன்னுள்ள வேதங்களை மெய்ப்படுத்துவதாகவும். இவரு வசனம் வந்து இறக்குறாரு. வசனம் என்ன வசனம்னு பாருங்கடா. உங்களுடைய தௌராத்தையும், இன்ஜீலையும் அது உண்மைப்படுத்துது. உண்மைப்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? இறை நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழி காட்டக்கூடியது. இப்ப இந்த குரான படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும், யூதரா இருக்கட்டும், கிறிஸ்தவரா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் இறை நம்பிக்கை இருக்கோ அவங்க அத படிச்சாங்கன்னா, அவங்களுக்கு அது நேர்வழி காட்டும். அத உண்மைப்படுத்தி காட்டும். ஏற்கனவே பைபிள் படிச்ச ஒரு ஆளு குரான படிச்சுட்டாருன்னா, அவருக்கு புரியாத வசனங்கள் கூட பைபிள்ல புரியும். இது எந்த காலகட்டத்துல இறங்கியிருக்கும்? இது எது சொல்லப்படுது? அப்ப இந்த விளக்கங்கள்லாம் அவங்களுக்கு புரியும். அப்ப இது நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இருக்குது. வெற்றிக்கான நற்செய்தி அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. இத ஃபாலோ பண்ணி வாழ்ந்தீங்கன்னா வெற்றி. இதான் ஹுதல் லின்னாஸ். இது அல் ஹுதா இது. இது நேர்வழி. இது என்ன? ஃபுர்கான். இது சத்தியத்தையும், அசத்தியத்தையும் பிரித்து காட்டும். அப்ப என்ன சொல்றான்ல? இத சொல்லிட்டு சொல்றான். இதுதான் உங்களுக்கு காரணம்னா, இத இறக்குனது அவர் இல்ல. அவர் மூலியமா அல்லாஹ் இறக்கியிருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றான். சொல்லிட்டு எவரேனும் அல்லாஹ்வுக்கும், அவனுடைய வானவர்களுக்கும், அவனுடைய தூதர்களுக்கும், ஜிப்ரீலுக்கும், மீகாயிலுக்கும் பகைவராக இருந்தால், நிச்சயமாக அத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ்வும் பகைவனாகவே இருப்பான். அனுப்பி விட்டது அல்லாஹ். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் தான் ஜிப்ரீல் அனுப்புனேன். நான் தான் மீகாயில் அனுப்புனேன். நான் தான் வந்து ரசூலையும் அனுப்புறேன். முகமது அனுப்புனது நான் தான். நபிமார்கள் எல்லாரையும் அனுப்புனது நான் தான். அவங்களுக்கெல்லாம் நீங்க பகைவர்கள்னா யாருக்கு பகைவர்ன்னு அர்த்தம்? எனக்கும் பகைவர்ன்னு அர்த்தம். இவங்களுடைய சொல்லுக்கெல்லாம் நீங்க கட்டுப்படலைன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலான்னு அர்த்தம். அதனால தான் பாருங்க, எங்க கட்டுப்பாடுதல் வந்தாலும், கட்டுப்படுதலை பத்தி அல்லாஹ் பேசினாலும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்களும்பான். அத்தியுல்லாஹ், அத்தியுல் ரசூல். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். 2 சேர்த்து தான் வரும். 2த்தையும் பிரிக்க மாட்டான். அப்ப அந்த விஷயங்கள்ல வந்து அல்லாஹ் கிளாரிட்டி குடுக்குறான். அவங்க 2 பேருக்கு நீ பகைவர்னா, அப்ப எனக்கும் நீ பகைவர் தான். அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், இன்னும் நபியே, சத்தியத்தை தெளிவாக எடுத்துரைக்கும் வசனங்களை நிச்சயமாக நாம் உமக்கு இறக்கி அருளி இருக்கின்றோம். சத்தியத்தை தெளிவாக எடுத்துரைக்கும் வசனங்களை நிச்சயமாக உமக்கு நாம் இறக்கி அருளி இருக்கிறோம். ஃபாசிகுகளை தவிர வேறு எவரும் அவற்றை பின்பற்றுவதை நிராகரிக்க மாட்டார்கள். ஃபாசிகுகள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஃபிஸ்கனா என்ன? பாவம் செய்யும், அந்த ஒரு விதமான குற்றம் செய்யக்கூடியவன். இந்த பாவத்தால நிரம்பின ஒருத்தன். அவன் வந்து என்ன சைத்தான். அப்படி சொல்லலாம். ஒருத்தன் என்ன சொல்லுவான்? ஹராமிம்பாங்களே. ஹராத்து, ஹராமி இப்படிலாம் திட்டுவாங்களே. ஒருத்தனுக்கு இப்ப ஒருத்தன் குற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். குற்றத்தின் மீது அதிகமா அவனுக்கு ஈர்ப்பு இருக்கு. நம்ம போன கிளாஸ்லயே நஃப்ஸை பத்தி பார்த்தோம். நஃப்சுல் லவாமா, நஃப்சுல் அம்மாரா, நஃப்சுல் முத்மஇன்னாலாம் சொன்னோம். இப்ப இந்த நஃப்சுல் அம்மாரான்னு இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா நஃப்சுல் லவ்வாமா, அதாவது குற்றம் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கிற மனம்லாம் தாண்டி குற்றம் செஞ்சே பழகுன ஒருத்தன் இருப்பான்ல, அவன் எப்படி ஆயிடுவான்னு சொன்னா, அவனுக்கு குற்றம் தான் விருப்பத்திற்குரியதா ஒண்ணா இருக்கும். நல்லதை பார்த்தாலே அவனுக்கு அலர்ஜியா இருக்கும். ஐய இது என்ன கருத்தூசியா போட்டுக்கிட்டு இருக்கேம்மா, ஏதாவது நல்லது சொன்னான் அவனுக்கு நல்லதே பிடிக்காது. அப்படி உள்ள ஒருத்தனுக்கு குரானும் பிடிக்காது, ஹதீஸும் பிடிக்காது,
எந்த விதமான நற்காரியங்களும் அவனுக்கு செய்யறதுக்கான விருப்பமே இருக்காது. அப்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அவன் மட்டும்தான் இந்த வசனங்கள நிராகரிப்பான். இன்னைக்கு உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, யார் யாருக்கெல்லாம் இந்த உலகத்தின் மீதான மோகம், உலகத்தின் மீதான ஆசை இருக்குதோ, இந்த உலகத்துல குற்றங்கள்லாம் இன்பமாக்கப்பட்டிருக்கு. கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கு. அந்த கவர்ச்சிகள்ல யார் ஈர்க்கப்பட்டிருக்காங்களோ, அவங்க மட்டும் தான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நிராகரிப்பாங்க. அந்த வசனங்கள நிராகரிப்பாங்க. அதன் பக்கம் அவங்களுடைய வாழ்க்கை இருக்காது. ஆனா அதே சமயத்துல அத அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்வதும், பிறகு அவர்கள் யாராவது ஒரு சாரார் அதனை முறித்து விடுவதும், எப்பொழுதுமே அவர்களுடைய வழக்கமாக இருந்து வந்ததில்லையா? இந்த 2 இதுவுமே அந்த பாசிகள பத்தி அல்லாஹ் சொல்லும்போது, யார பாசிக்குன்னு சொல்றான் அந்த இடத்துல? பொதுவா சொல்றான். வசனங்கள நிராகரிக்கிறவன் பாசிக்கா தான் இருப்பான். பாசிக்கு யாரு? குற்றம் செய்றவன். அவன் சைத்தான். அந்த பாசிக்கு இந்த இடத்துல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள பத்தி அல்லாஹ் பேசுறான். அந்த யூதர்கள்ல நல்லவர்கள் இஸ்லாத்த ஏத்துக்கிறாங்க. நல்லவங்க என்ன அப்துல்லா பின் சலாம் யூதர் தான். அவரு வந்து இஸ்லாத்த ஏத்துக்கிட்டாரு. அவர் வந்து இந்த கேள்விலாம் கேட்கிறாரு. பதில் கிடைச்ச உடனே அவர் இஸ்லாத்த ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்ட உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அவர் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. யூதர்கள்லாம் வராங்கன்ற உடனே. இப்ப வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்துல்லா பின் சலாம் எப்படி அப்படின்ன உடனே, அவரு எங்கள்ல நல்லவரு. நல்லவரின் மகன். உயர்ந்தவர் அவரு, அறிஞர் அவரு அப்படின்லாம் பேசுறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருன்ன உடனே, எங்கள்லயே கேடு கெட்டவரு, அவர் வாப்பா இன்னும் கேடு கெட்டவருன்ட்டு போயிடுறாங்க. அப்ப அவங்களுடைய தாட்டே என்னவா இருக்குன்னா, நிராகரிப்புங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அது எப்படி வேணாலும் நிராகரிப்பாங்க. அப்ப இந்த போக்கு யாருடையதுங்கிறப்ப பாஸ்டிகளோடது. அப்ப இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? இந்த மாரி நிராகரிக்கிறான்ல, இவனுடைய செயல் எப்படி இருக்கும்னா, இவங்க ஒப்பந்தம் போட்டாங்கன்னா நிராகரிப்பாங்க. எந்த ஒப்பந்தங்களையும் இவங்க ஃபாலோ பண்றவங்களா இல்ல. இப்போ ஒரு காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, மூசா நபி காலகட்டத்துல எடுத்துப்போம். அது எல்லாமே வாக்குறுதிகள் தான். வாக்குறுதிகள அல்லாஹ் வாங்குறான். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு வாக்குறுதிய வாங்கி தான் அவங்க இருக்கிறாங்க. இருக்கிறதுலயே பெரிய வாக்குறுதி எது? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருக்கிறது. ஆனா இவங்க அத கடைபிடிச்சாங்களா? 40 நாள் மூசா நபி விலகி போன உடனே இவங்க காளை கன்று வணங்குனாங்க. சரி பின்னாடியாவது பண்ணாம இருந்தாங்களான்னு கேட்டோம்னா, இன்னும் பண்ணாங்க. ஒரு ஊருக்கு போனாங்கன்னா, அங்க கட்டளையே வந்துருச்சு. உபாகமத்துல இருக்கக்கூடிய கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஊர்ல போய் நீங்க வந்து இணை வச்சிறக் கூடாது. ஷிர்க் செய்யக்கூடாது அப்படிங்கிற கட்டளை அவங்களுக்கு சொல்லப்படுது. அது சொல்லப்படும்போது இவங்க என்ன பண்றாங்க? அத மீறிக்கிட்டு அவங்க அந்த குற்றச்செயல செய்யத்தான் செய்றாங்க. சிறுக்கு வைக்கிறாங்க. அங்க போய் அங்க உள்ள சிலைகள் எல்லாம் வணங்குறாங்க. இந்த வேலைகள்லாம் அவங்க பார்த்தாங்க. அப்ப பார்த்தப்ப தான் அல்லாஹ் என்ன பண்றான், அவங்களுக்கு நெறைய தண்டனைகளும் கிடைச்சுச்சு. நம்ம ஏற்கனவே முன்னாடி உள்ள அத்தியாயங்கள்ல பார்க்கும்போதே நம்ம சொன்னோம். அவங்க ஒரு ஊருக்கு போனாங்க. அங்க உள்ள குற்றச் செயல்கள்ல ஈடுபட்டாங்க. அங்க உள்ள சிலை வணக்கத்துலலாம் ஈடுபட்டாங்க. அதனால அவங்களுக்கு கொள்ளை நோய் பரவுனுச்சு. இத்தன லட்சம் பேர் இறந்தாங்கங்கிற தகவல்லாம் சொன்னேன். அதே மாரி காளை கன்ற வணங்குன கூட்டத்தையும் அல்லாஹ் தண்டனை குடுத்தான். மரண தண்டனைலாம் குடுத்தான். அப்ப இந்த மாரியான தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டத பத்திலாம் நம்ம பேசியிருந்தோம். இப்ப இந்த விஷயத்த செஞ்சாங்கல்ல, இதெல்லாம் என்னன்னா ஒப்பந்தங்கள மீறுறது தான். அப்ப அதே மாரி மத்த ஒப்பந்தங்களும் சரி, என்ன விதமான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டாலும் அத மீறக்கூடிய பண்புடையவங்களா இவங்க இருந்திருக்காங்க. அதத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், இவங்க வந்து ஒப்பந்தங்கள மீறுறத நீங்க பார்த்தது இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். கேட்டுட்டு தவிரவும் அவர்களில் பெரும்பாலோர் உளமார்ந்த நம்பிக்கை கொள்வதில்லை. இவங்கள்ட்ட ஈமானே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா இத வந்து அல்லாஹ் எப்படி ஆல்ரெடி தேர்ந்தெடுத்த ஒரு சமூகம் இவங்க. இவங்கள அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இஸ்ஹாக்குக்கு அப்புறம் யாக்கூபு, யாக்கூபுக்கு அப்புறம் யூசுஃப், யூசுஃப்க்கு அப்புறம் வந்து இவரு மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் யாரு? ஹாரூனு. அப்புறம் வந்து நெறைய நபிமார்கள் வரிசையா வந்தாங்க. இந்த சமூகத்த தேர்ந்தெடுத்து இவங்கள்ட்ட மட்டுமே நபிமார்கள அல்லாஹ் குடுத்தான். குடுத்து இந்த சமூகத்து மூலியமா ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் முன்மாதிரியான ஒரு வாழ்வியல அல்லாஹ் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா இவங்க எதுக்குமே ஒத்துழைப்பு செய்யல. அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான், இவனுங்கள்ட்ட ஈமானே இல்ல. இத என்ன நல்லவர்கள் தனி. பொதுவா இந்த சமூகம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது தான். அப்ப அத சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், இவங்கள்ட்ட ஈமானே கிடையாது, நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மேலும் அல்லாஹ்விடமிருந்து யாரேனும் ஒரு இறை தூதர் அவர்களிடமிருந்து வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவராக அவர்களிடம் வந்தபோது, வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் தாம் எதுவும் அறியாதவர்கள் போன்று அல்லாஹ்வின் வேதத்தை தம் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார்கள். இப்ப என்னன்னா, இவங்க வச்சிருக்க வேதத்த உண்மைப்படுத்தக்கூடிய தூதர் இவங்கள்ட்ட வராரு. யாரு வந்தா? இவங்கள்ட்ட இருக்கிற வேதத்த உண்மைப்படுத்தக்கூடிய தூதர். யாரு? யார் சொன்னா? ஈசா நபி. ஈசா நபி வந்தாங்க. இப்ப ஈசா நபி வந்தப்ப இவங்க என்ன பண்ணாங்க? நம்ம இதுக்கு முந்தைய கிளாஸ்லயே நம்ம பார்த்திருந்தோம். பெயல்செபுல் அப்படிங்கிற இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, ஈசா நபி ஒரு ஒரு ஊருக்குள்ள போறாரு. போனப்ப குருடன் ஒருத்தன கூட்டு வராங்க. அவனுக்கு வந்து என்ன பண்றாங்க, இவங்க ஷிஃபா குடுத்துடுறாங்க. கண்ணு தெரிஞ்சிருது. இத பார்த்து அங்க இருக்கக்கூடிய யூத மதகுரு என்ன பண்றாரு, இவன் வந்து கர்த்தருடைய பேராலலாம் இது செய்யல. அல்லாஹ்வோட பேர்லலாம் இவன் செய்யல. இவர் செய்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெயல்செபூல் அப்படிங்கிற ஷைத்தான்ட்ட இருந்து இவர் செய்றாரு. பிசாசுகளின் உதவியால இவர் செய்றாரு அப்படின்ன உடனே, அப்போ உடனே ஈசா நபி ரிப்ளை பண்றாங்க. அப்படியா?
யாராவது ஒருத்தன் தனக்குத்தானே எதிரா செயல்பட்டுக்கிட்டானா அவன் நஷ்டவாளி தான். தான் குடும்பத்துக்கு எதிராக ஒருத்தன் செயல்பட்டானா அவன் யாரு? நஷ்டவாளி. தன்னுடைய கூட்டத்துக்கு எதிராக ஒருத்தன் செயல்பட்டானா அவன் நஷ்டவாளி தான். அவங்க 2 பேருக்கும் ஒரே இலக்கு. ஒரே ரூட்ல போயிட்டு இருக்கோம். இப்ப 2 பேரும் ஓடி போறோம். ஒரு 2 டீம் வச்சுப்போம். ஒரு டீம் இந்த பக்கம் சைக்கிள் ரேஸ் போகுது. இன்னொரு டீம் போகுது. என் வண்டி காத்த நானே புடுங்கி விட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? தோத்து தான் போவேன். அப்ப ஒருத்தன் தனக்கு தானே எதிரா செயல்படுவானா? பண்ண மாட்டான். அப்ப அந்த உதாரணத்த சொல்லிட்டு சொல்றாங்க, "பிசாசே பிசாச விரட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல பிசாசுட்ட இருந்து வந்து தான் நான் ஹெல்ப் பண்றேன்னா, அவனுக்கு எதிரா பிசாசுக்கு எதிராவே நான் பிசாசு வந்து ஹெல்ப் பண்ணுமா? அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்றாரு, அப்ப நான் அப்படிதான் பண்றேன்னா, எனக்கு முன்னாடி வந்த தூதர்கள்லாம் விரட்டுனாங்களே, அவங்கலாம் எப்படி விரட்டுனாங்க? இந்த மாரி ஜின்கள்லாம் வந்து ஏவி இருக்கும், பைத்தியம் புடிச்சிருக்கும். அந்த பெரிய நோய்கள்லாம் ஏற்பட்டவங்களுக்கு குர்ஆன் மூலியமா ஷிஃபா, தௌராத் மூலியமா ஷிஃபா குடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த ஷிஃபாக்கள் இருக்குது. அந்த வசனங்கள்ல கலப்படமான வசனங்கள் இருந்தாலும், அதுல அல்லாஹ்வுடைய வசனங்கள் இருக்கு. அதோடைய தாக்கம் இருக்கிறதுனால தான் அது வேலை செய்யவும் செய்யுது. அப்ப என்னன்னா, அப்ப அத சொல்றாங்க ஈசா நபி. அப்ப அவங்கலாம் எப்படி விரட்டுனாங்க? அப்படின்னு கேட்கறாங்க. கேட்டுட்டு என்ன சொல்றாங்க, நிச்சயமா நான் சொல்றேன். நீங்க வந்து பாவம் செய்யக்கூடிய கூட்டமா இருக்கீங்க. அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லி அது ஒரு வசனமாவே இருக்கும். பைபிள்ல மத்தேயுல வரும். அது ரொம்ப தெளிவான இது. அப்ப பார்த்தீங்கன்னா, அவரெல்லாம் நிராகரிக்கிறாங்க. அவருக்கு யாரு வந்தா? ரூஹுல் குதுஸ் யாரு? ரூஹுல் குதுஸை கொண்டு நாம் வலுப்படுத்தினோம்னு அல்லாஹ் சொல்றான்ல ஈசா நபிய. அது ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்ப இந்த ஹெல்ப்லாம் அவங்க நிராகரிக்கிறாங்களா? அதுக்கு தான் என்ன சொல்றேன், ஒரு தூதர் அவங்களுடைய வேதத்த உண்மைப்படுத்த வந்தாலுமே, அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய வேதத்தையும் தூக்கி போட்டுறாங்க. அவர் என்ன பண்றாரு? அந்த வேதத்த வச்சு தான் ஸ்பீச்சே பண்றாரு. ஏன்டா அந்த வேதத்துல இது இருக்குது, இந்த மாரி இருக்குது, நீ வேதத்துக்கு மாற்றமா நடந்துக்கிறியேங்கிறாரு. அதெல்லாம் பேசும்போது என்ன பண்றானுங்க? அந்த வேதத்தையும் தூக்கி போட்டுறானுங்க. இவங்களுடைய வாழ்க்கையில வேதமே இல்ல. இப்ப இதே தான் ரசூலுல்லாஹ் வந்த பிறகு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அதே விஷயத்த தான் செய்றாங்க. வேதத்த வச்சு தான் பேசுறாங்க. வேதத்த வச்சு தான் அவங்க பிரச்சாரமே பண்றாங்க. முந்தைய வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமா இது இருக்குது. இது வந்து என்ன செய்யுது? மூசா நபி வரலாற பேசுது. மூசா நபி என்ன செஞ்சாருன்னு பேசுது. ஈசா நபி என்ன செஞ்சாருன்னு பேசுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னு பேசுது. இதெல்லாம் பைபிள்லயும் இருக்கு. அதுல இருக்கிற ஒண்ண உண்மைப்படுத்தக்கூடிய வேதமா வந்திருக்கு. என்ன பண்றான்? காப்பி அடிச்சு எழுதி வச்சுட்டாருங்க. எவ்வளவு கேவலமான சாக்கு இது. காப்பி அடிச்சு எழுதுறதா இருந்தா என்ன பண்ணணும்? உள்ளது உள்ளபடி அப்படியே எழுதியிருக்கணும். இதுல எவ்வளவு கரெக்ஷன்ஸ் இருக்கு. அதுல இது தப்பா இருக்குப்பா, இதுல சரியா இருக்குன்னு சொல்லி விளக்கம் குடுக்குதா இல்லையா? உதாரணத்துக்கு இவனுங்க என்ன பண்றானுங்க? சுலைமான் நபிய சூனியக்காரன்னு நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. குர்ஆன் என்ன பண்ணுது? தெளிவுபடுத்துது. இப்ப அடுத்த வசனத்த பாருங்க. இவங்க என்ன பண்றாங்க? நிராகரிச்சுக்கிட்டே இருக்காங்களா? இதற்கு பதிலாக இவங்க என்ன பண்றாங்க? வேதத்த தூக்கி போட்டாங்க. தௌராத்த தூக்கி போட்டாச்சு. தௌராத்தெல்லாம் பெருசா வச்சிரல. அது சும்மா அலமாரியில இருக்கும். அதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, சுலைமானுடைய ஆட்சியின் போது சைத்தான்கள் எடுத்தோதி வந்த சூனியத்தை அவர்கள் பின்பற்றலானார்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, சுலைமான் நபியுடைய காலகட்டத்துல மனித ஜின் ஷைத்தான்கள், இந்த சூனியம் பண்றவன் இவன்லாம் என்ன பண்ணி வச்சிருப்பான், சூனியத்த கலையாவே ஒரு கோர்ஸா நடத்திக்கிட்டு இருந்தான். எப்படி டிப்ளமோ கோர்ஸ், டிகிரி கோர்ஸ் இருந்துச்சோ, அந்த மாரி அங்க ஒரு கோர்ஸாவே அது நடந்துகிட்டு இருக்கு. சூனியத்த கத்துக் குடுக்குறது, சைத்தான வணங்குறது, எப்படி எப்படிலாம் பண்றது, வந்து இந்த குடும்பத்துக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துறது, என்னென்ன இவன அழிக்கணுமா, இவனுக்கு கை, கால் வழங்காம போணுமா, இவன் பேச முடியாம போணுமா, இதெல்லாம் அந்த சூனியம் பண்றதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானுங்க. இதத்தான் இவங்க ஃபாலோ பண்றானுங்க. சைத்தான்கள் எடுத்தோதி வந்த சூனியத்தை அவர்கள் பின்பற்றலானார்கள். ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை. இத அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? "வத்தபஉ வத்தபஉ மா தத்லூ ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். வமா கஃபர சுலைமானு வலாக்கின்ன ஷயாத்தீனு கஃபரு யுஅல்லிமூனன் நாஸ ஸிஹ்ர்." மக்கள் மத்தியில் சிஹ்ரை பரப்பிக் கொண்டிருந்த சைத்தான்கள் எடுத்து வந்த இதத்தான் அவங்க பின்பற்றினாங்க. சுலைமான் நிராகரிக்கல. இவங்க தான் நிராகரிச்சாங்கங்கிறாங்க. அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சுலைமான் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை. ஆயினும் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்த ஷைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள். இதுவரைக்கும் தெளிவாயிருச்சா? சுலைமான் நபி சூனியம் வைக்கல. இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, சுலைமான் நபி வந்து செஞ்ச அற்புதங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சூனியத்தின் உதவியால தான் இவர் செஞ்சாரு அப்படின்னு நம்புனானுங்க. எப்படி அதனால நம்புனானுங்க அப்படின்னு சொன்னா, சுலைமான் நபி காலத்துல ஆல்ரெடி சூனியங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, சுலைமான் நபியுடைய பிரச்சாரம், அவருடைய தாவா பணி இதெல்லாம் தாண்டி, அவருடைய ஒர்க்கே என்னவா இருந்துச்சுன்னா, சைத்தானுக்கு எதிரா சண்டை போடுறது தான் இருந்துச்சு. அவங்க எல்லாருமே இப்ப திடீர்னு ஊருக்குள்ள ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருப்பான், அந்த ஷரியத்த ஃபாலோ பண்ணாத மக்கள் இருக்கிறாங்கல்ல. சட்டம் என்ன வட்டி வாங்கக்கூடாது, வட்டி குடுக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. இதெல்லாம் அவன் பண்ணுவான். பண்ற ஒருத்தன்ட்ட சைத்தான் இருப்பான். இதான் அங்க நடக்கும். எவன்லாம் அந்த ஈமான்ல வீக்கா, ஷரியத்த ஃபாலோ பண்ணாம இருக்கிறானோ, அவன்ட்டலாம் சைத்தான் ஏறுனான். அப்ப ஊரே 2 பட்டு நிக்கிற மாரி, பேய் புடிச்சா மாரி ஒவ்வொருத்தன போய் அடிக்கிறது, கொல்றது, பைத்தியக்காரத்தனமா எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுருவானுங்க. அந்த டைம்ல போய் இவரு போய் ஒவ்வொருத்தரையும் குணப்படுத்துவாரு. இதான் சுலைமான் நபி பண்ணது. அப்ப இப்படி பண்ணி அந்த சமூகத்த அவரு மீட்டெடுத்துக்கிட்டு இருக்கும்போது, இது திரும்ப திரும்ப அரங்கேறிக்கிட்டே இருக்கும்போது தான் அல்லாஹ் என்ன பண்றான்? சைத்தான்களை இவருக்கு கட்டுப்படுத்தி குடுத்துடுறான்.
இவன் என்ன ஆகுதுன்னா, எந்த சைத்தானும் இல்லாம இவர் கட்டுக்கோப்புக்குள்ள வந்த உடனே எல்லாரும் நல்லாயிடுறான். இவர் சைத்தானையும் வசப்படுத்தி வச்சிருந்தாரு. அப்படி வச்சுதான் என்ன பண்றாரு, பைத்துல் முகதஸ கட்டுறாரு. அவருக்கு முத்து குளிக்கக்கூடிய ஜின்கள் இருந்துச்சு. சபா நாட்டு இளவரசியுடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வர ஜின் இருந்துச்சு. இப்ப இப்படி எல்லாம் ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஆட்சியை அவர் செஞ்சாரு. அப்படி செஞ்சு அவர் என்ன பண்றாரு, ஏற்கனவே இந்த சூனியம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களாம் சில புத்தகங்கள்லாம் இது பண்ணி வச்சிருந்தான்ல. எப்படி சூனியம் பண்றது, என்ன பண்றது. அதெல்லாம் என்னன்னா, இது போய் ஒட்டு கேட்டு வரும். ஜின்கள் வானத்துக்கு போகும். அங்க என்ன அல்லாஹ் கட்டளையிடுவான். கட்டளையிட்ட பிறகு மலக்குமார்கள் அந்த கட்டளைகளை வாங்கிட்டு வந்து முதல் வானத்துல நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணலாம், அடுத்து என்ன ஒர்க்கு, உனக்கு என்ன கொடுத்து, உனக்கு என்ன ஆர்டரு, இது பண்ண போறியா, எனக்கு இந்த ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லி டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்குமா. அதை போய் முதல் வானத்துல போய் ஒட்டு கேட்டுட்டு வந்து அது கூட 70 பொய்களை சேர்த்து, ஒரே ஒரு உண்மை என்னன்னா, இன்னைக்கு இந்த ஊர்ல மழை பெய்யுங்கிறது. ஆனா இவன் என்ன பிட்ட போட்டுருவான், அது கூட சேர்த்து நிறைய ஆட் பண்ணி ஒரு 70 பிட்டோட கொண்டு வந்து ஜோசியக்காரன்ட்டையும் சூனியக்காரன்ட்டையும் சொல்லுவான். அதை அவன் யூஸ் பண்ணி அவன் பேசுவான். இப்ப இந்த மாதிரியான இது இருந்துச்சுல, இந்த மெத்தடு அங்க இருக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த மாந்திரிக தாந்திரிகம், சைத்தானுடைய அந்த கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய செயல்கள், இது எல்லாத்தையுமே என்ன பண்றானுங்க, இவனுக்கு புக் எழுதி வச்சுதான் கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு எழுத்துப்பூர்வமா இருந்தா தானே அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும். அதை பண்றானுங்க. அப்ப இந்த புத்தகங்கள்லாம் இவர் என்ன பண்றாருன்னா, சுலைமான் நபி அழிக்கிறார், சிலதை புதைச்சிடுறாரு. இப்ப என்ன பண்றாங்க, சொல்லப்படுறது என்னன்னா, இந்த தகவல் உண்மையான்னு தெரியல, இப்னு கசீர்ல இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, சுலைமான் நபிலாம் இறந்த பிறகு சைத்தான் வரான், என்ன பண்றான், இந்த யூதர்கள்ட்ட சொல்றான், நீங்க இந்த சிம்மாசனத்தை தோண்டுங்க, சிம்மாசனத்துக்கு அடியில உள்ள இந்த இடத்துல தோண்டுங்க அப்படிங்கிறான். தோண்டின உடனே ஒரு புத்தகம் கிடைக்குது. இதை வச்சுதான் சுலைமான் இவ்வளவும் பண்ணாரு. சுலைமான் நபி கிடையாது, அவர் சூனியக்காரர்ன்ட்டு போயிட்டான். அதனாலதான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. நான் வேணா அந்த வீடியோ போட்டு காட்டுறேன். இன்னைக்கு யூடியூப்ல தமிழ் பேசக்கூடிய கிறிஸ்தவர் ஒருத்தர் பேசுறாரு. என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு தெரியுமா சாலமோன் பரலோகத்துக்கு போனாரா? இல்ல இல்ல. சவுல் சவுலும் சாலமோனும் பரலோகத்துக்கு போயிருக்க சான்ஸே இல்லை. சவுலை விடுங்க, சவுல் சாகிறதுக்கு முதல் நாள் தானே அப்பா பூனியக்காரிக்கிட்ட போனா, அப்புறமே எப்படி பரலோகம் போகும். ஆனால் சாலமோன் பரலோகத்துக்கு போக இல்லை அப்படிங்கிறது நமக்கு பைபிள்லேயே தெரியும். ஏன்னா 1 ராஜாக்கள் புத்தகத்தில் சொல்லியிருக்குது 6ஆம் அதிகாரத்தில், அவனுடைய மனைவிமார் அவனை அந்நிய தேவர்கள் பக்கம் சாய பண்ணிட்டாங்க. அப்போ அதுதான் அவருடைய முடிவு. அதுக்கு பிறகு அவர் மனம் திரும்பினதாகவோ ஆண்டவர்கிட்ட வந்ததாகவோ பைபிளில் இல்லை. இந்த பெரிய பெரிய பிளாக் மேஜிக் இருக்குது. பிளாக் மேஜிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது பிளாக் மேஜிக்னா? ஐயோ அந்த கோட்டலுக்கு கையை போட்டு புறா எடுக்கிறது, இதெல்லாம் பிளாக் மேஜிக் இல்லை. பிளாக் மேஜிக்ங்கிறது பிசாசு சம்மந்தப்பட்ட ஒரு இது. அந்த பிளாக் மேஜிக் ஹெட் ஆஃபீஸ் எங்கே தெரியுமா இருக்குது? ஸ்காட்லாண்டில் பெர்த்துங்கிற இடத்துல, இன்வேனஸ்ங்கிற இடத்துல பாலஸ்கின் ஹவுஸ், அதனுடைய ஹெட் ஆஃபீஸ். நான் அங்கெல்லாம் போயிட்டு ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் நடத்தியிருக்கேன். ஏன்னா நான் பிசாசுகளை பற்றி 3 வருஷம் படித்தேன். தேவை தான். ஆமாம், உண்மையில் அதில் நான் படிக்க வேண்டியிருந்த ஒரு மெயின் புக் என்ன தெரியுமா பிரதர்? சோலமன்ஸ் பிளாக் புக். சொலமனே கைப்பட எழுதின ஒரு பயங்கர ஒரு பிசாசு புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் கடைசியில் பிசாசை மயமப்படுத்தி புத்தகம் எழுதி, பிசாசினுடைய அந்தரங்கங்களை எழுதி, பிசாசை எப்படி பிசாசு குட்டிகளை ட்ரெயின் பண்ணுறது, எப்படி பயன்படுத்துறதுன்னு அவர் ஒரு பிளாக் புக்குன்னு ஒன்று எழுதியிருக்கார். அதை அடிப்படையாக வச்சு தான் சேட்டனிசம், ஆண்டன் லாவே த சர்ச் ஆஃப் சேட்டன் லாஸ் ஏஞ்சலிஸ் அதெல்லாம் ஓடுனது. ஆண்டன் லாவே சேட்டனிக் பைபிள்னு சொன்ன ஒரு பைபிள் எழுதியிருக்கார். அதில் உள்ள நிறைய விஷயங்கள் சாலமனுடைய பிளாக் புக் சம்மந்தமாக அதுலேருந்து வந்தது இருக்குது. அந்த சாலமன்ஸ் பிளாக் புக்கை நான் படிக்க வேண்டியிருந்தது என்னுடைய அந்த ஆராய்ச்சிகளுக்காக. கவலை அதே இப்ரேம் தான். அந்த பிரசங்கி உன்னத பாட்டு நீதிமொழிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த உயர் ரக இப்ரேம் மொழியில் தான் பிசாசுகளை வர்ணிச்சு எழுதிக்கார். பாருங்க எவ்வளோ கேவலமான ஒரு நிலைமை, பயங்கர கவலை. பைபிள் சொல்லுது இல்லையா, அவன் முதல் வயதாகும்போது அவனுடைய மனைவிமார் அவனை தேவனை விட்டு சாய பண்ணாங்க. அந்த 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 மனைவிமாரனுடைய தெய்வங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி ரொம்ப கேவலமாக போச்சு. இப்போ அதனால சாலமோனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக போச்சு. ஜின் அப்படிங்கிற ஒரு பேயை வரவழைச்சி அந்த பேயை இவரை கட்டுப்படுத்தி அந்த பேயை வச்சே பிளாக் புக் எழுதினார்னா யோசிச்சு பாருங்க. இந்த இப்போ மந்திரவாதிகள் பிசாசுகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இந்த ஆள் ஒரு பெரிய பிசாசை கொண்டாந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த பிசாசின் மூலம் ரகசியங்களை எடுத்து பிளாக் புக் எழுதி தேவ அபிஷேகத்தால் நிரம்பி ஆலயம் கட்டினால். இவன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது ஷெகீனாங்கிறது என்ன தெரியுமா? உச்ச மகிமை. அதை இறங்கி அதுதான் பாடுறீங்க, மேகமே மகிமையின் மேகம். அப்படிப்பட்ட ஆளுக்கு நடந்தது பாருங்க. பரலோகத்துக்கு போகவே இல்லை. நிறைய பேர் சும்மா வாதாடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சவுல்
பரலோகத்துக்கு போனார், சாலமோன் பரலோகத்துக்கு போனார். ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சரித்திரத்தை நாங்கள் சாலமோன் எங்க இருப்பான் அப்படின்னு கேட்கிறாரு. எங்க இருப்பான்? சாலமோன் நரகத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா அவன் சூனியம் பண்ணான். கடவுள் அவ்வளோ ஞானத்தை கொடுத்தாரு. அந்த ஞானத்தை வச்சு அவன் என்ன பண்ணிட்டான்? வீணடிச்சு சூனியம் பண்ணி அந்நிய மக்களை கல்யாணம் பண்ணி சிலை வணக்கத்துல ஈடுபட்டான். அதனால அவன் நரகத்துக்கு போயிட்டாங்கிறான். சுலைமான் நபி சூனியம், அதுதான் அல்லாஹ் இங்க என்ன பண்றான்? சுலைமான் ஒருபோதும் நிராகரிக்கவில்லைட்டான். சுலைமான் நிராகரிக்கல, சுலைமான் காலகட்டத்துல வந்து சைத்தான்கள் நிராகரிச்சானுங்க. இவனுக்கு தான் சிகிர் பண்ணிட்டு இருந்தானுங்கிறான். இப்ப இந்த வசனத்துல என்ன பண்ணுது? நீ சொல்ற மாதிரி பைபிள்ல இருக்கிற மாதிரி சொல்லணும்னா இவர் சிலை வணக்கத்துல ஈடுபட்டாரு தானே. சுலைமான் சிலை வணக்கத்துல ஈடுபட்டாரு, அதுக்கப்புறம் சிறுக்கு வச்சுட்டாரு, சூனியம் பண்ணாருன்னு தானே சொல்லணும். இது என்ன சொல்லுது? அவர் அப்படி இல்லை, அவர் தங்கமானவர்னு சொல்லுது. நீ அவரை வந்து நீ நரகத்துக்கே கொண்டு போயிட்ட ஒரு நபிய. அது கிடையாதுன்னு குரான் வந்து சொல்லுது. இப்ப இது காப்பி அடிச்சு எழுதுனதா? காப்பி அடிச்சதுன்னா அடிச்சா காப்பியா இருக்கணும். அதுல அல்டர்னேட்லாம் ஒரு சின்ன கரெக்ஷன் கூட இருக்கக்கூடாது. அப்ப இதுல அல்லாஹ் வந்து கரெக்ட் பண்றான். இல்ல, அவர் அதை செய்யல அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு என்ன பண்றான்? மேலும் பாபிலோனில் ஹாருத் மாருத் என்ற 2 வானவர்களுக்கும் இறக்கி வைக்கப்பட்டதையும் அவர்கள் பின்பற்றினார்கள். இப்பதான் டாபிக்கே ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் அன்னைக்கும் இந்த 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 டாபிக் இருக்கு பாத்தீங்களா? இது திரும்ப திரும்ப தமிழ் மக்களுக்கு மத்தியில சர்ச்சையாக்கப்பட்ட டாபிக். இது ஒன்ன வச்சு தௌஹீது பேசக்கூடிய சமூகங்கள் 2-3 பிரிஞ்சிச்சு. அப்ப இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஒண்ணு என்ன? இந்த ஹாருத் மாருத் மலக்கா சைத்தானா. இந்த மலக்கைனிங்கிற வசனம் வருதும்பாங்க. என்ன? அலல் முல்கி சுலைமானம் வமா. இதுல என்ன வருதுன்னா, வமா முஞ்சில் அலல் மலக்கைனி பி பாபில ஹாரூத்த வல் மாருத்துன்னு வருது. இதுல டைரக்டா என்ன பண்ணுது? மலக்கைனிங்கிறது இந்த ஹாருத் மாருத்தை பத்தி பேசுது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? முன்னாடி உள்ள ஜிப்ரீல பத்தி பேசுது அப்படிங்கிறாங்க. ஜிப்ரீல் மீகாயில பத்தி எங்க பேசுது? ஒரு வசனத்துக்கு முன்னாடி பேசுது. அவங்க வந்து ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் யார் பகைவரா இருக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கும் பகைவர் அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. அதே இந்த பாருங்க, இந்த ஹாருத் மாருத்துக்கு பக்கத்துல எங்கேயுமே சைத்தான் இல்ல. முன்னாடி ஒரு வசனம் வருதுல, சைத்தான்கள் தான் சிறுக்க வந்து அந்த சூனியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது. அந்த இதை தூக்கி ஹாருத் மாருத்து மேல புகுத்திட்டாங்க. இப்ப ஹாருத் மாருத்து மலக்கா சைத்தானாங்கிற ஒரு டிஸ்கஷன் வருது. இப்ப அவங்க என்ன பண்றாங்கிறத பார்ப்போம். அவங்க வந்து அவர்கள் இறக்கப்பட்டதை பின்பற்றினார்கள். ஆனா இறக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லும்போது உஞ்சில அப்படின்னு சொல்றாங்களாம். எப்படி இரும்பு இறக்கப்பட்டுச்சோ, எப்படி கால்நடைகள் எல்லாம் வந்து நமக்காண்டி கொடுத்தன்னு சொல்றானோ, அந்த இதுக்கு பயன்படுத்தக்கூடிய உஞ்சிலங்கிற வார்த்தை வருது. உஞ்சிலன்னு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? அல்லாட்ட இருந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப அல்லாஹ் சூனியத்தை இறக்கணானா? ஹாருத் மாருத் சைத்தானா? சைத்தானுக்கு சூனியத்தை இறக்கணாமா அல்லாவா? இந்த கேள்வி வரும். ஒண்ணு. அப்ப அல்லாஹ் வந்து இறக்கல. அல்லாஹ் இறக்குனது சூனியம் இல்லை, அவ்வளவுதான். விஷயம் சூனியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கிளாரிட்டி கொடுத்துட்டா, சைத்தான்கள் சூனியம் செஞ்சாங்க, ஹாருத் மாருத் இறக்கப்பட்டதை பின்பற்றினாங்கிறாங்க. இறக்கப்பட்டது அப்படின்னு வந்துருக்கு. அந்த இடத்துல சூனியம்ங்கிற வார்த்தை வரல. ஒண்ணு. ரெண்டாவது என்ன? நாங்கள் உங்களுக்கு ஒரு சோதனையாகவே இருக்கிறோம், ஆகவே நீங்கள் இதனை கொண்டு இறை நிராகரிப்பை மேற்கொள்ள வேண்டாம் என எச்சரித்து விடுவார்கள். அதாவது சூனிய கலன்னு அங்க வரல, அவங்க கத்துக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இறக்கப்பட்டதை கத்துக் கொடுக்குறாங்க. கத்துக் கொடுத்ததை கற்றுக் கொடுக்க நேரும் போது அந்த வானவர்கள் சொல்றாங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு சோதனையாகவே இருக்கிறோம், ஆகவே நீங்கள் இதனை கொண்டு இறை நிராகரிப்பை மேற்கொள்ள வேண்டாம் என எச்சரித்து விடுவார்கள். இப்போ நம்ம கிட்ட வர சைத்தான வச்சுக்கோ. சைத்தான் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கான் வரலாறுல? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்தான். வந்தப்ப என்ன சொல்றான்? இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க எப்படி ஆயிடுவீங்க, அப்படி ஆயிடுவீங்கன்னு சொல்றான். ஆனா எங்கேயாவது அவன் இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாதுப்பா, நான் உனக்கு சோதனையா வந்திருக்கேன், நான் சொல்லுவேன், ஆனா நீ மீறிடக்கூடாது, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா செய்யறான். ஏதாவது ஒரு இடத்துல சைத்தான் வழி கிடைக்கும் போது அப்படி செஞ்சிருக்கானா? நீங்க நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல இவங்க 2 பேரும் சைத்தான்களா இருந்தா நாங்க சோதனை எப்படி சொல்லுவாங்க? சோதனைகளா யாரு வருவா? மலக்குமார்கள் மட்டும்தான் சோதனைகளா வருவாங்க. ஒரு ஆளு சொட்டையா இருப்பான், ஒரு ஆளுக்கு வந்து உடம்பெல்லாம் இதா இருக்கும், அது என்ன தோல் நோய் வந்திருக்கும். இன்னொரு ஆள் என்ன பண்ணுவோம்? கண்ணு தெரியாத ஆளா இருப்பாரு. இந்த 3 பேர்ட்டையும் மலக்கு தான் வருவாரு. வந்து என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. இந்த தோல் நல்லா இல்லாத ஆளுக்கு தோலை கொடுத்துருவாரு, முடி இல்லாத ஆளுக்கு முடியை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? கண் இல்லாதவனுக்கு கண் பார்வையை கொடுத்துருவாரு. 3 பேருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருவாரு. ஆடு, ஒட்டகம், மாடு 3 கொடுக்கப்பட்டிருக்கும். திரும்ப வந்து அவரே ஏழ்மையான வடிவத்துல வந்து கேட்பாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் நிராகரிச்சிருவாங்க. அவங்களுக்கு பழைய நிலை திரும்பிடும். கண்ணு தெரியாதவர் மட்டும் நிராகரிக்க மாட்டாரு. அவருக்கு அதை இன்னும் பல மடங்கா உயர்த்தி கொடுத்துட்டு போயிடுவாரு. இது வந்தது யாரு? மலக்கு. சோதனையா தானே வந்தாரு. இங்க சைத்தானா வந்தான்? வரல. அப்ப சோதனையா ஒரு ஆள் வரதா இருந்தாலே அது மலக்குகள் தான். மலக்குமார்கள் தான் இங்க வந்திருக்காங்க. அதுவும் சொல்லிட்டு இங்க சொல்லிடுறாங்க, இது சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அப்ப இங்க இங்க இவங்க மலக்கா ஜின்னா இது சைத்தானா அப்படின்னு வைக்கிறதா இருந்தா இதுக்கு ஆன்சர் பண்ணும். இவங்க சைத்தான் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரே ஒரு இடத்துல சைத்தான் நான் சோதனைக்காண்டி வந்திருக்கேன்ப்பா, நான் சொல்றேன்னு இந்த தப்ப செஞ்சிராதன்னு எங்கேயாவது சொன்னான்னு சொல்லிட்டா இவங்கள சைத்தான்னு நம்ம ஒத்துக்கலாம். ஹாருத் மாருத் சைத்தான்கள்னு சொல்றவங்க ஒரே ஒரு எவிடன்ஸ் காட்டணும். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மலக்கு அதாவது இந்த சைத்தான் வந்து சோதனைக்காக வந்ததா சொன்னா அப்படின்னு ஒரு இடத்துல காட்டணும். ஏன்னா அவன் என்ன பண்றான், எல்லாத்தையுமே செஞ்சுட்டு என்ன பண்றான், மறுமையில போயிட்டு நான் உங்களுக்கு பரிந்துரைத்தேன் அவ்வளவுதான். ஏமாற்றும் வாக்குறுதின்னு தான் எல்லாம் சொல்றான். வாக்குறுதி கொடுக்குறான், கவலையே படாத நடக்கும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறான். ஆனா அது ஏமாற்றும் வாக்குறுதின்னு நல்லா சொல்றான். அவன் என்ன பண்றான், மறுமையில போய் நிற்கும் போதே எல்லாமே நான் செஞ்சேன், எல்லா ஹெல்ப்பும் நான் உங்களுக்கு பரிந்துரை தான் செஞ்சேன், எல்லாமே நீங்க தான் செஞ்சீங்கன்னு தலையில போட்டுவிட்டு ஓடிடுவான். இதான் அவன் பண்ணுவான். அப்ப இப்படி இருக்கக்கூடிய இப்லீஸ் வந்து இப்லீஸோ சைத்தானோ அவன் பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய கூட்டமோ என்னைக்காவது தன்னை சோதனைன்னு அறிமுகப்படுத்துமா? பண்ணாது. உலகத்துல இருக்கக்கூடிய கெட்டவன்லாம் என்ன சொல்லுவான், நான் நல்லவன் தான் சொல்லுவான். எங்கேயாவது இப்ப ட்ரம்ப் கிட்ட போய் கேளுங்க, அவன் யாருன்னு கேட்டா நான் பீஸ் விரும்புறேன், அமைதியை விரும்புறேங்க. இவன் இஸ்ரேல் பிரதமர் என்ன பண்றான், அவ்வளவு குழந்தைகளை பொண்ணு குவிச்சுட்டு என்ன பேசுறான், அவன் மனித உரிமை பேசிட்டு இருக்கான். இப்ப சைத்தான்லாம் உட்காந்துக்கிட்டு நியாயம் பேசுறான். சைத்தான் வேதம் ஓதிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு. என்னைக்காவது அவன் தன்னை சோதனைன்னு சொல்லிட்டு பண்ண நான் தப்பு தாண்டா பண்ணுவேன், நீ உஷாரா இருக்கணும்டா அப்படியே சொல்லிட்டு வரான்? அப்படிலாம் வரமாட்டான். அப்ப மலக்க பிடிச்சி நம்ம சைத்தான்னு சொல்றதுக்கு ஒரு ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு முன்மாதிரி இருக்கணும். அதை வச்சுதான் சொல்லணும். அப்ப இவங்க மலக்குமார்கள் தான். சரி, இப்ப இவங்களுக்கு இறக்கப்பட்டது எது? இவங்களுக்கு இறக்கப்பட்டதுன்னு தான் வந்திருக்குதே தவிர அது சூனியம்னு இறக்கப்படல. சூனியத்தை அல்லாஹ் இறக்கவும் மாட்டான். சைத்தான் செய்யறதும் சூனியம், அல்லாஹ் கொடுக்கறதும் சூனியமா இருக்குமா? அப்ப அது கிடையாது. அப்ப அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து தஃப்சீர் ததப்புருல் குரான், ததப்புருல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தஃப்சீர் குரான் விரிவுரை. இந்த விரிவுரையுடைய ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் தொடர்ந்து படிச்சிடுறேன். ஹாருத் மாருத்துக்கு இறக்கப்பட்டது என்ன, இதான் கேள்வி. ஹாருத் மாருத் என்னும் வானவர்களுக்கு இறக்கப்பட்டது என்ன என்னும் கேள்வி இங்கே எழுகின்றது. சூனிய கல்வி என்றே இதற்கு பெரும்பாலான உரையாசிரியர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். நிறைய பேர் ஹாருத் மாருத்துக்கு இறக்கப்பட்டது சூனியம் நம்புறாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, எப்படி மலக்கு சூனியம் செய்வாரு, அதனால என்ன பண்றாங்க, அப்ப ஹாருத் மாருத்து வந்து மலக்கு கிடையாது, அவங்க சைத்தான் அப்படின்றாங்க. ஆனா அங்க இறக்கப்பட்டது சூனியமே இல்லை. அங்க சூனியங்கிற வார்த்தையும் வரல. அதுக்கு முன்னாடி வசனங்கள்ல சைத்தான்களை பத்தி பேசும்போது சூனியம்னு வருதே தவிர சிகருன்னு வருது. இது தனி லைனு, அது தனி லைனு. சைத்தானை பத்தி சொல்லும் போது அவங்க இதை பின்பற்றினாங்க, சூனியத்தை பின்பற்றி வந்த சைத்தான்கள் கற்றுக் கொடுத்ததை அவங்க பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வசனம் வருது. அதுக்கு அடுத்த லைனா வருது, இவங்களுக்கு அருளப்பட்டதையும் பின்பற்றினாங்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு அருளப்பட்டது சிகருன்னு எங்கேயுமே வரல. இவங்களுக்கு இறக்கி அருளப்பட்டுச்சு உஞ்சிலங்கிறான்ல. எப்படி இரும்பு இறக்கப்பட்டதுக்கு வருமா உஞ்சிலன்னு, அந்த மாதிரி இவங்களுக்கு இறக்கப்பட்டதும் என்ன, அல்லாஹ் இறக்குனது. அல்லாஹ் எப்படி சூனியத்தை இறக்குவான்? அப்ப அதுக்கான டெஃபினிஷன் தான் நம்ம பாக்குறோம். என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு கோணங்களில் இது உறுத்துகின்றது அப்படிங்கிறார். இது சரியான வாதம் கிடையாது. ஹாருத் மாருத்துக்கு இறக்கப்பட்டது சூனியமா இருக்க வாய்ப்பு இல்லை. முதலாவது, சைத்தான்கள் அவர்களுக்கு கற்பித்தவை என்னும் சொற்றொடரோடு இது இணைகின்றது. சைத்தான்கள் அவர்களுக்கு கற்பித்தது சூனியம் என்பதை குரான் தெளிவாக்கி விடுகின்றது. அப்படி என்றால் இதனை தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே உங்க சைத்தான் தான் ஆல்ரெடி சைத்தானு ஓவராலா சொல்லியாச்சுல. அப்ப ஹாருத் மாருத் சைத்தானுக்கு இறக்கப்பட்ட சூனியன்னு மொட்டையா சொல்லியிருக்கணும் தெளிவா. இந்த இடத்துல அவங்கள தனியா சொல்லிட்டு இவங்களையே தனியா சொல்லணும். அப்ப இவங்களுக்கு இறக்கப்பட்டது சூனியம் இல்லை. அப்ப என்ன சொல்ற, அரபி மொழியை பொறுத்தவரை இடைச்சொல் மூலமாக இரு வாக்கியங்கள் பிரிக்கப்படுகின்றது என்றால் அவற்றின் பொருளும் கட்டாயமாக வேறுபட வேண்டும். 2 லைன் அரபியில வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே 2 வேற வேறன்னு அர்த்தம். ஒரே விஷயத்த 2 லைன் சொல்லுதுன்னா அப்ப ஒரு லைனுக்குள்ள வந்திருக்கும். அப்ப அதுதான் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இரண்டாவதாக உன்சிலை என்னும் சொல், நான் சொன்ன அதே தான். உன்சிலங்கிற வார்த்தை அல்லாஹ்விடமிருந்து அக்கல்வி இறக்கப்பட்டது என்பதை இச்சொல் உணர்த்துகின்றது. அல்லாஹ்ட்ட இருந்து இறக்கப்பட்ட கல்வி இது. அப்ப கொடை, பயன் போன்றவற்றை இச்சொல் வெளிப்படுத்துகின்றது. வெறுக்கப்பட்ட சைத்தானிய கல்வி இறைநிராகரிப்பிற்கு இட்டு செல்கின்ற ரகசிய கல்வி என இதற்கு பொருள் கொள்ளவே முடியாது. இது சைத்தான்ட்ட இருந்து வந்த கல்வின்னு எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன, இரும்பை கொடுத்தது, கால்நடைகளை அழித்தது போன்றவற்றிற்கும் குரான் இச்சொல்லை பயன்படுத்துகின்றது. உன்சிலுங்கிற வார்த்தையை எல்லாம் என்ன சொல்றான், உங்களுக்காக நம்ம கால்நடைகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம் அப்படிங்கிறான். இரும்பை இறக்கி இருக்கோங்கிறான், வானத்திலிருந்து மலை இறக்கி இருக்கோங்கிறான். இது எல்லாத்தையுமே சொல்லும்போது உன்சிலுங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறான். அப்ப அதுதான் சொல்றாங்க, இதெல்லாம் அருள்கள். ஆனா இது என்ன, அதே சமயத்தில் சோதனையும் கூட. கால்நடை சோதனை தான். இப்ப அந்த கண்ணு தெரியாதவங்க, காது இது அது என்ன தொழுநோய் வந்தவங்க, முடியில்லாதவங்களுக்கு கால்நடை என்னவா இருந்துச்சு, பல்கி பெருகுனுச்சு, பெரிய மந்தைகளை வச்சிருந்தாங்க. அப்ப வந்து கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, கொடுக்கல. கால்நடைகள் செல்வமே சோதனை தானே. எல்லாம் என்ன பண்றான், உங்களுக்கு குழந்தைகளையும் மனைவிமார்கள் இந்த குடும்பத்தெல்லாம் வரும்ல, குழந்தை செல்வம், இதெல்லாம் வந்து எல்லாம் என்ன சொல்றான், இது எல்லாத்தையுமே என்ன பண்றான்னா சோதனைங்கிறான்.
ஆனா உண்மையிலேயே அது சோதனையா? அருள். இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்காண்டி ஏங்கிட்டு இருக்காங்க. அப்ப அது அருள் தான். ஆனா அருளாக இருக்கக்கூடிய ஒண்ணு தான் சோதனையாவும் இருக்குது. அப்ப அதத்தான் இங்க எடுத்துக்க முடியும். அப்ப நன்மையோ, தீமையோ பூமியில் உள்ள எந்த பொருளாக இருந்தாலும் இறைவனின் நாட்டப்படியே உள்ளது என்பதில் நமக்கு 2ஆம் கருத்தில்லை. ஆனால் இறை நாட்டப்படி அசத்தியத்திற்கு அவகாசம் அளிக்கப்படுவது என்பது வேறு விஷயம். சைத்தான் அவகாசம் கேட்கிறான். நான் வழி கெடுப்பேன், எனக்கு அனுமதி குடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவகாசம் குடுக்குறதுங்கிறது வேற. அல்லாவே டைரக்ட்டா சைத்தானுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுங்கிறது வேற. அல்லாஹ் டைரக்ட்டா சைத்தானுக்கு வஹி இறக்கிட்டு இருக்கானா? நான் நபிக்கும் வஹி, சைத்தானுக்கு வஹின்னு. அப்படிலாம் பண்ணல. அவன் போக்குல அவன விட்டாச்சு. அவனுக்கு அவகாசம் குடுத்தாச்சு, அனுமதி குடுத்தாச்சு. அந்த பர்ப்போஸ்ல அவன் இயங்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் தான் வழிகாட்டுதல். அப்ப 2மே ஒரு விஷயமா இருக்காது. அப்ப அதுதான் சொல்றாங்க, வந்து அவகாசம் கொடுக்கிறது வேற. சூனியம் போன்ற சைத்தானிய கல்வியை 2 வானவர்களுக்கு இறக்கப்படுவது என்பது வேறு. மலக்குமார்களுக்கு அல்லாஹ் எப்படி சூனியத்தை கத்துக் கொடுப்பான்? 3வதாக குர்ஆன் சொல்வதைப் போல இக்கல்வி 2 வானவர்களுக்கு இறக்கப்படுகின்றது. அவர்கள் மக்களுக்கு இதனை கற்பிக்கிறார்கள். மக்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறாங்க. சிறுக்கு குஃபுரு போன்ற அசிங்கங்களிலிருந்து வானவர்கள் தூய்மையானவர்கள் என்பது யாவரும் அறிந்த விஷயம். இதான் பிரச்சனையே. இவங்க ஏன் ஹாருத் மாருத்த சைத்தான்னு சொல்றாங்க? அவங்களுக்கு இறக்கப்பட்டது சூனியமா இருந்துச்சுன்னா அப்ப சைத்தான் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தூய்மையானவங்க, சிறுக்கு வைக்க மாட்டாங்க. சிறுக்கு செய்ய தூண்டுவாங்களா மலக்குமார்கள் வந்து? அப்ப அத அவங்க பண்ணல. அப்ப அதான் இங்க பிரச்சனை. இப்ப என்னன்னா, அறிந்த விஷயம் தான் எத்தகைய அசுத்தத்தையும் அவர்கள் தொட்டு கூட பார்க்க மாட்டார்கள். ஏன்னா ஒரு நாய் வளர்க்குற வீட்டுக்குள்ள மலக்குமார்கள் வரமாட்டாங்க. ஒரு உருவம் உள்ள வீட்டுக்குள்ள மலக்குமார்கள் வரமாட்டாங்க. எவ்வளவு பார்க்குறோம். அசுத்தமான இடங்கள்ல மலக்குமார்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப தூய்மையை எவ்வளவு மலக்குமார்கள் விரும்புறாங்க. அவங்க வந்து சிறுக்குங்கிறது எவ்வளவு பெரிய அசுத்தம். இருக்கிறதுலே அசுத்தங்கள்ல பெருசு. அத வந்து மலக்குமார்கள் செய்வாங்களா? அப்ப அத அவங்க செய்ய மாட்டாங்க. அப்ப அத சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்க? யாவரும் அறிந்த விஷயம்தான். அப்படிப்பட்ட இயல்பில் தான் அல்லாஹ் படைத்துள்ளான். இறைவனின் புறத்திலிருந்து இவ்வுலகில் நீதி சத்தியத்தை நிலைநாட்டும் பணியிலும் நன்மையை நேர்மையும் பரப்புகின்ற அவற்றின் பக்கம் அழைக்கின்ற பணியிலும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்களுடைய அந்தஸ்திற்கு இதுவே உகந்த பணியாகும். அப்படி இருக்கும்போது சூனியம் போன்றதொரு கல்வி அவர்களுக்கு இறக்கப்பட்டது என்பதோ, அதனை அவர்கள் மக்களிடையே பரப்பினார்கள் என்பதோ, என்னதான் பேணுதலோடு சொல்ல முனைந்தாலும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயமாகவே படுகின்றது. மலக்கு வேற. மலக்குக்கு சூனியம் இறக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, என்னதான் நீங்க வந்து அது சோதனை அப்படி இப்படின்னு சொன்னாலும், அது இயல்புக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்க? வானவர்கள் இப்படிப்பட்ட பணிகளை செய்ய தொடங்கிவிட்டால், அப்புறம் சைத்தான்களுக்கு என்ன வேலை இருக்கின்றது? வானவர்களே சூனியம் கத்துக் கொடுக்கறதுக்கு வந்து உட்காந்துட்டாங்கன்னா, அப்ப சைத்தான் என்ன பண்ணுவான்? என்னப்பா நான் பண்ற வேலையை நீ பண்ணிட்டு இருக்கேன்ட்டு போயிருவான். அப்ப அந்த மாதிரி ஆயிரும். அதனால அது கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்து ஹாரூத் மாரூத் என்போர் மலக்குகள் அல்ல, சைத்தான்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன அதே வாதம் தான் இங்க வைக்கிறேன். சைத்தான் எங்க வந்து சொல்லிட்டு வருவான்? அது சோதனைன்னு சொல்லிட்டா செய்வான். அதனால கிடையாது அப்படிங்கிறத சொல்றாரு. சொல்லிட்டு 4வதாக அதனை கற்பிக்கும் போது வானவர்கள் பயன்படுத்தியுள்ள எச்சரிக்கை சொற்கள் அவற்றை காணும்போது கண்டிப்பாக சைத்தான்கள் கற்றுக் கொடுத்ததற்கும் இதற்கும் இடையே ஏதோ வேறுபாடு இருக்கின்றது என்பது தெளிவாக விளங்குகின்றது. இதுக்கிடையில வேறுபாடு இருக்கு. சூனியத்துக்கும் ஹாரூத் மாரூத் சொல்லி கொடுத்ததுக்கும் இடையில ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, வானவர்களோ தங்களுடைய கல்வியை ஃபித்னா என குறிப்பிடுகிறார்கள். ஃபித்னா என்பதன் பொருள் சோதனை. எப்படிப்பட்ட பொருட்களுக்காக இச்சொல்லை குர்ஆன் கையாண்டுள்ளது என்றால், ஒரு பொருள் மனிதனின் நலனுக்காகத்தான் உண்மையில் படைக்கப்பட்டிருக்கும். அதில் பல்வேறு நன்மைகள் மனிதனுக்கும் இருக்கும். ஆனால் தவறாக பயன்படுத்துவதாலோ அல்லது வரம்பு மீறி நேசிப்பதாலோ தனக்குத்தானே அதனை சோதனையாக மனிதன் ஆக்கிக் கொள்வான். எந்த ஒரு விஷயமுமே அருளாதான், அது ஹலாலா தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அதை வச்சுக்கிட்டு அவன் அதுலயே மூழ்கிட்டானா என்ன நடக்கும்? அப்ப இப்போ ஒரு ஒரு பொருள் வந்து இப்ப போன் ஹலாலா ஹராமா? செல்போனு ஹலால் தான். ஆனா அதுல தப்பும் செய்ய முடியும் தானே? பயன்படுத்துற விதத்துல இருக்குது. ஒரு விஷயத்துல எப்படி மூழ்கிறோங்கிறதுல இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஒரு 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 விஷயம் இருக்கும், ஒரு செயல் இருக்கும். அந்த செயல அது ஹலாலாவும் இருக்கும். அதே சமயத்துல அத வந்து இவங்க பயன்படுத்துற விதத்த பொறுத்து ஹலால், ஹராமாவும் மாறிடும். அப்ப அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அப்ப அந்த மாரி ஒரு விஷயமா தான் இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பல்வேறு நன்மைகள் மனிதனுக்கு இருக்கும். ஆனாலும் அது தவறாக பயன்படுத்தப்பட்டால் வரம்பு மீறி நேசிப்பதாலோ தனக்கு தானே அது சோதனையாக மனிதன் ஆக்கிக் கொள்வான். விளைவாக பயனுள்ள பொருளாக இருப்பதற்கு பதில் அது கெடுதியை விளைவிக்கும் பொருளாக, அழிவை தரும் பொருளாக ஆகிவிடும். அப்ப இது என்னன்னா பயனுள்ள ஒரு பொருள் தான். ஆனா அவன் அதை பயன்படுத்துற விதம், அதை எடுத்துக்கிற விதம் அல்லாஹ்வுடைய நினைவுலேருந்து அது புறந்தள்ளுது அப்படின்னு சொன்னா, அது கெடுதியை தரக்கூடியதாகவும், பாவத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மாறிடும். அப்ப அதை சொல்லிட்டு சொல்றாங்க. உதாரணமாக செல்வத்தையும் பிள்ளைகளையும் சோதனை என்கின்றது குர்ஆன். இவ்விரண்டு விஷயங்களும் உண்மையில் சோதனைகள் அல்ல, இறைவனின் அற்கொடைகள் என்பது அனைவருக்கும் தெரியும். இப்ப இதை சொல்றாரு. அப்ப வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து இவற்றை முறையாக பயன்படுத்தினால் இவை இரண்டும் உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் மனிதனுக்கு மிகவும் பயனளிக்கும் பொருட்களாக திகழும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு பயன்படுத்தினா ஓகே. வரம்பு மீறி இது பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. சில பேர் இருப்பான், பொண்டாட்டிய அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு உலகத்துல இருக்கிறானுங்க.
அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். பொண்டாட்டி செத்த பிறகு கோயில் கட்டி வச்சிருப்பான். எதுக்குடா கட்டின அப்படின்ட்டா, அது கடவுள் அப்படின்னு ஆக்கிடுவான். அதுக்கப்புறம் அவன் தலைமுறைக்கே அது குலசாமி ஆயிடும். எல்லாரும் வந்து வணங்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த அம்மா நம்மள மாதிரி சாப்பிட்டுருப்போம், நம்மள மாதிரியே டாய்லெட் போயிருப்போம். எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய புரணி பேசுற பழக்கம் அந்த அம்மாட்ட இருந்திருக்கும். புருஷனுக்கு அரிச்சு கொட்டியிருக்கும். எல்லாம் பண்ண தூய்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் செத்த பிறகு அதை கடவுளாக்குற வேலையை யாரு பார்த்தா? இதெல்லாம் என்ன வரம்பு மீறிய நேசம் தான். திட்டினாலும் அவன் பாசம் இருக்கத்தானே செய்யும். அதுலதான் அவன் கட்டி விட்டான். அம்மாவுக்கு செலவு கட்டுறான். இந்த தாஜ்மஹால் கட்டி வச்சிருக்கிறாருல திருவாரூர்ல ஒருத்தர். அதெல்லாம் என்ன தாய் மேல உள்ள பாசம். உண்மையிலேயே அவங்க என்ன புனிதரா? திக்ரு செஞ்சாங்களா? ஓதி ஊதுனாங்களா? என்ன பண்ணாங்க? தாய் அவ்வளவுதான். அவங்களுக்கு தர்கா கட்டியாச்சுல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்க நடந்துகிட்டே இருக்கு. இந்த வரம்பு மீறிய பாசம். அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப அதை சொல்லிட்டு சொல்றாங்க, ஆனால் வரம்பு மீறி இவற்றை நேசித்து அல்லாஹ்வையும் மறுமையும் மறந்து அலட்சியப்படுத்த தொடங்கிவிட்டால் இதே பொருட்கள் அவனை சீரழிக்கும் பொருட்களாகவும் அவனை அழித்து நாசப்படுத்தும் பொருட்களாகவும் மாறிவிடுகின்றன. ஒரு சில சமயங்களில் இவற்றின் மீதான இச்சை மனிதனை குஃபுர் இறை நிராகரிப்பிற்கே கிண்டு சென்று விடுகின்றது. தான் இது சிறுக்குக்கே கொண்டு போய் சேர்த்துரும் வரம்பு மீறி இது பண்ணா அப்படின்னு சொல்றாரு. அப்ப உண்மையிலேயே வந்து இது என்னதான் இறங்குனுச்சு? இப்ப சோதனை அப்படின்னு சொன்னா, இது சூனியமும் இல்லை அப்படின்னு சொன்னா, அப்ப இறக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த கேள்விக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, துதி சொற்கள் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு இந்த சூஃபியாக்கள்லாம் இருக்கிறாங்களே, சூஃபிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்க வேற மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த கட்டமைப்பு எப்படின்னா, அல்லாஹ்வை புகழுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சுபான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இத்தனை தடவை இதை சொல்லுங்க நோய் சரியா போயிருங்கிறாங்களே. ரசூலுல்லாவே என்ன பண்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து கேட்கறாங்க, எனக்கு கை கால்லாம் வலிக்குது, கையெல்லாம் காய்ச்சி போச்சு, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அடிமைகள்ல யாராவது ஒருத்தர் கொடுங்க, கொடுத்து என்ன பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆளை கொடுங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்றாங்க ரசூலுல்லாஹ், கொடுத்துருக்கலாம்ல மாவதானே, அதை கொடுக்காம சுபான் அல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்லுங்க, வலி சரியா போயிரும்டா. என்ன பண்ணுவாங்க? கடுப்பா இருக்கணுமா இல்லையா? ஆனா அது ஷிஃபாவை கொடுத்துச்சு. சிஃபின் போர், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் பெரிய போர் நடக்குது. ஒரு அரசாங்கமே 2ஆ பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்துல ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நீங்க இன்னும் அந்த துவா ஓதுறீங்களா அப்படிங்க, அந்த இதை செய்றீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமா டெய்லி நைட்டு நான் அதை ஓதிட்டு தான் தூங்குறேங்கிறாரு அவரு. அவர் சுப்ஹானல்லாஹ், அவர் போர் காலத்துல இருக்கும்போது கூட தன்னுடைய உடல் வலிக்காக அதை அவர் ஓதுறாருன்னா, அதுல சிஃபா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த விஷயங்களைத்தான் அவங்க கத்துக் கொடுத்துருக்காங்க. நோய்களுக்கு சிஃபாவை ஏற்படுத்திக்கிறதுக்காக. இது இப்ப இப்ப விஷயம் என்னன்னா, இந்த தகடு தாயத்து இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க போய் பிரிச்சு பாத்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ் 100 தடவை எழுதி வச்சிருப்பாங்க, 40 தடவை அல்ஹம்துலில்லாஹ் எழுதி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா வந்து ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் 4 இடத்துல போட்டு விட்டு ஒரு வட்டத்தை போட்டு விட்டு எதாவது கிறுக்கிலாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதுல சிஃபா இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த இந்த விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. என்னன்னா, இது சூனியம் கிடையாது, ஆனா இது ஏற்படுத்தக்கூடிய விளைவு அதுதான். சூனியத்தை என்ன சொல்றாங்க, கண்ணுக்கு தெரியாம இப்ப உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர், அவருக்கு வந்து நான் கையால தொடாம எதுவுமே பண்ணாம அவருக்கு ஏதாவது கைய காலை முறிச்சு விட்டுருவேன், இல்ல அவருக்கு சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா அது சூனியம். அது எப்படி பண்ண முடியும்னு கேட்கறாங்க. இப்ப இதானே எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு. ஒரு சஹாபி போறாரு, போற இடத்துல சாப்பாடு கொடுக்கல, எங்க எல்லாரும் தாவா காண்டி போறாங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே சாப்பாடு கொடுக்கல, தங்கறதுக்கு இடமும் கொடுக்கல, ரிட்டர்ன் வரலாம்னு நினைக்கும் போது ஊர் தலைவருக்கு என்ன ஆயிருது, பாம்பு கடிச்சிருது. ஏதாவது நோய்னா, உடல் நோய்னா பரவாயில்லைங்க, பாம்பே கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சவருக்கு இவங்க என்ன கேட்கறாங்க, யாராவது ஓதி பாக்குறவர் இருக்கிறாரான்னு அந்த ஊர் மக்கள் கேட்கறாங்க. பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும், ஜிஹெச்சி கூட்டு போகணும், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும், 4-5 ஊசி போடுவான், விஷமுறிவு மருந்தெல்லாம் ஏத்துவான், எல்லாம் பண்ணி சரியாகும். அப்ப அந்த ஊருக்கு அன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏதாவது ஒரு மூலிகையை கொடுத்து சரி பண்ணாதான் தானே மருத்துவம் இருந்திருக்கணும். ஓதி பாக்குறதுக்கு ஆள் கேட்டிருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். இவர் உடனே நான் ஓதி பாக்குறேன்னு போயிருக்காரு. என்ன ஓதிருக்காரு, அல்ஹம்து சூராவை ஊதிருக்காரு, சரியாயிருச்சு. இப்ப இவர் என்ன பண்ணாரு, சரிதானே பண்ணியிருக்கிறாரு. அப்ப இந்த விளைவுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? குர்ஆனுடைய சிஃபா தானே அது. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஹாரூத் மாரூத் கத்துக் கொடுக்க வந்திருக்கிறாங்க. இதை கத்துக் கொடுக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இது உங்களுக்கு சோதனைங்கிறாங்க. ஏன் சோதனை அப்படின்னு சொன்னா, இது ஒரு டிபார்ட்மெண்ட், இது ஒரு கல்வித்துறை. இந்த மாதிரி ஓதி பாக்குறத வந்து ருக்கியான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போறவங்க அது அதுக்குன்னு ஒரு பார்டர் இருக்கு, பார்டரை தாண்டறதுக்கான வழியும் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவான், ஓதி பார்த்து சரி பண்ண முடிய விஷயங்களை சரி செய்வான். அதுவே இவனுக்கு ஃபித்னாவா மாறிடுமான்னு கேட்டா மாறும். அது எப்படி மாறும், ஒவ்வொரு வகையில மாறும். ஓதி பார்த்துக்கிட்டே இருக்கிறவன் என்ன பண்ணுவான், நம்ம தொட்டா எல்லாமே பொண்ணுன்னு நினைச்சுப்பான், எல்லாமே நம்மளால பண்ணிட முடியுங்கிற அந்த பெருமை கிபுரு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு என்ன பண்ணுவான், இது இன்னும் கொஞ்சம் வீரியப்படுத்துவோம், இன்னும் நம்ம பெரிய இதா போவோம்னு சொல்லிட்டு சூனிய கலைகளையும் போய் படிச்சு பார்ப்பான்.
கலவையும் கற்று மறங்கிறாங்களே, தப்பா திருட்ட கூட கத்துக்கிட்டு மறந்துரு அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் கத்துக்கோ, எல்லாமே கல்விதானே. இவன் போய் சூனிய புத்தகங்கள்லாம் படிப்பான். அதுல இருந்து ஒண்ணு, இதுல இருந்து ஒண்ணு, எல்லாத்தையும் சொருவி எல்லாத்தையும் குர்ஆன் வசனத்தை போடு. இனிமேல் வந்து தப்பான விஷயத்துக்கு கூட சரியான உருவகத்தை கொடுக்கறதுக்கான கல்வித்துறைகள்லாம் இப்ப உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படி உருவாக்கிட்டு என்ன பண்றாங்க, இதுதான் இப்ப சிஃபான ஆயிரும். ஜின்களை வசப்படுத்துறது கிடையாது, வணங்குறது. இவங்க என்ன பண்றாங்க, ஷிர்க்குக்கு போயிடுறாங்க. அப்ப இதைத்தான் அவங்க என்ன பண்றாங்க, இது சொல்றாரு அவரு. இதுவே இங்கே குறிப்பிடப்படுகின்றது என கருதுகிறோம். யூத உலமாக்களுக்கு மத்தியிலும் யூத சூஃபியாக்களுக்கு மத்தியிலும் இது மிகவும் புகழ் பெற்று விளங்கியது. யூதர்கள் கூட இந்த மாதிரி வசனங்களை வச்சு ஓதி பார்க்கக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப அதை சொல்லிட்டு சொல்றாரு, தாயத்துகளும் தகடுகளும் மந்திர அட்டைகளும் தொங்கோலைகளும் போன்ற பல்வேறு வடிவங்களில் அவர்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தி வந்தார்கள். இதெல்லாம் அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. தாயத்து தகடு எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பலதரப்பட்ட நோய்களை குணமாக்கவும், வலிவேதனைகளை போக்கவும், தீய பார்வையால் ஏற்பட்ட பாதிப்புகளை அகற்றவும், செய்வினை மற்றும் சூனியத்தின் பின்விளைவுகளை நீக்கவும், அன்பு வெறுப்பு பகைமை போன்ற உணர்வுகளை விதைக்கவும் அவர்கள் இம்முறையை கையாண்டார்கள். அப்ப இவங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, இந்த அடிப்படையில் இக்கலை சூனியம் செய்வினை போன்றவற்றை விட பெருமளவு வேறுபட்டது. ரெண்டுத்துக்கு வேறுபாடு இருக்கு. ஆனா சிறுக்கு இதில் கலக்க எல்லளவும் வாய்ப்பில்லை. ஷைத்தான்களும் ஜின்களும் இதில் பங்கேற்கவும் வழி இல்லை. ஷைத்தானும் ஜின்னும் இதுல பங்கேற்கிறதுக்கு வழி இல்லை. ஆனாலும் கூட எனினும் பாதிப்புகளை உண்டாக்குவதிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதிலும் இது சூனியத்தை போன்றே செயல்பட்டது. ஒரே ரிஃப்ளெக்ஷன் தானே. இப்ப ஒவ்வொரு கோயிலுக்கும் போறான், நிறைய சாமியார்லாம் உட்கார்ந்துருக்கான், போய் சியோன் சபைக்கு போறான், பவர்னு திட்டுறாங்க, எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணி சரி பண்றாங்களே. இதெல்லாம் பண்றதுக்கு போனாலும் சரியாகுது, ஓதி பார்த்தாலும் சரியாகுது. ரெண்டு ஒரே எஃபெக்ட் தான். ஆனா ரெண்டுத்துக்குமான வேறுபாடு என்னன்னா, இது அல்லாஹ் கொடுத்த சிஃபா, அது சைத்தான் ஏற்படுத்தின ஒரு பிரம்மை. நோயை ஏற்படுத்துறதுக்கான சூழ்ச்சியை அவன் தான் பண்ணா. அது மூலியமா என்ன பண்றான், நீங்க அவன்கிட்ட போறது மூலியமா அல்லாவுக்கு மாறு செய்ய வைக்கிறான். அப்ப அந்த விஷயங்கள்லாம் அவன் ஜெயிச்சிடுறான். இப்ப இவ்வளவுதான் வேறுபாடு. ஆனா தாக்கம் எங்க, ரெண்டு இடத்துலயும் ஒரே விளைவு தான் ஏற்படுது. அப்ப அதைத்தான் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இது சூனியத்தை போன்றே பாபிலோன் நகரில் அடிமைகளாக இஸ்ரவேலர்கள் காலம் கழித்த போது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவங்க என்ன பண்ணாங்க, 2 வாட்டி அந்த சுலைமான் நபி இறந்ததுக்கு அப்புறம் பைத்துல் முகதஸ் இடிக்கப்பட்டுச்சு. நெபுகட்நெசருங்கிற மன்னர் வந்து பாபிலோன் நகரத்துக்கு இவங்களை அடிமைகளா பிடிச்சிட்டு போயிட்டாரு. அந்த ஊர் சூனியத்துக்கே பேர் போன ஊர். அந்த ஊர்ல சூனியம் தான், ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி சூனியம், ஜோசியம், குறிப்பாக்குறது, அம்பெறிறது, இந்த இதுலயே இருப்பானுங்க. அப்ப அந்த ஊருக்கு போனப்ப இக்கலை 2 வானவர்கள் வழியாக அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. ஏன்னா அந்த ஊர்ல சூனியம் பெயர் போய் இருக்குது. அப்ப அல்லாவுடைய வழிமுறைகள்ல ஒரு வழிமுறை என்ன, ஒரு துறை இருக்குன்னா அதுக்கு மாற்றா ஒண்ணு வைப்பான். இன்னைக்கு பாருங்க, குர்ஆன் இறக்கப்பட்ட காலகட்டம் வந்து மன்னர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டம் தான். ஆனா மன்னர்கள் எதை கொண்டு வாழ்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேதங்களை கொண்டு வாழவே இல்லை, ரொம்ப குறைவு. நீங்க பைபிளை வந்து வச்சு ஃபாலோ பண்ற மன்னர்னு குர்ஆன்ல பாத்தீங்கன்னா, ஹதீஸ பாத்தீங்கன்னா நஜ்ஜாசி மன்னரை சொல்லுவாங்க. நஜ்ஜாசி மன்னர்னா பெரிய வல்லரசை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு, சொட்டுக்கோண்டு ஊரை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அதே ரோம பேரரசு எடுத்துப்போம், கிரேக்கமும் கிரேக்க இதை எடுத்துப்போம், எல்லாருக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு, பிலாசபி இருந்துச்சு, தத்துவங்கள் இருந்துச்சு. அரிஸ்டாட்டில் வந்து இது அலெக்சாண்டருடைய குருவா இருந்தார். அப்ப இந்த மாதிரிலாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, மன்னர்களுக்கு பின்னால தத்துவ ஞானங்கள் இருந்துச்சு. குர்ஆன் எப்படி வந்துச்சு, தத்துவங்களுக்கு சவால் விட்டுச்சு குர்ஆன். இப்ப வேதங்கள்லயே நவீனத்துவப்படுத்தி எல்லாம் சவால் வச்சான். அந்த தத்துவங்களுக்கு மத்தியில சவாலாக கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு குர்ஆன். அப்ப அதே மாதிரிதான் ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு மாற்றா அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவான். சூனிய கலைகள் இருக்கா, அதுக்கு மாற்றா இப்படி ஒரு வழி. எல்லாமே அந்த மாற்று தான். ஒவ்வொன்றுத்துக்கு எதிராக அதுக்கு நேருக்கு எதிரான ஒரு இதை கொண்டு வந்து அல்லாஹ் வச்சிருவான். அப்ப அப்படிப்பட்டது அல்லாஹ்வுடைய உசூல்கள் இருக்குது. அப்ப என்ன பண்றான், தம் உம்மத்தை சேர்ந்த பாமரர்கள் படிப்பறைவற்றவர்களும் சூனியக்காரர்களிடம் செல்வதை விட்டு தடுப்பதற்காகவும் இது கொடுக்கப்பட்டிருக்கலாம். இப்போ சூனியக்காரன்ட்ட போய் அவன் சிஃபா கேட்கிறான்ல, மருத்துவம் கிடையாது, மருந்து மாத்திரை கிடையாது, எதுனாலும் போய் இது பண்றானுங்க, ஓதிப்பாருன்னு சூனியக்காரன்ட்ட போறானுங்க. அவன் வந்து கயிறு கட்டி விடுறான், எல்லாம் சிறுக்கு வைக்கிறதுக்கான வழி ஏற்படுதுங்கிறப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இப்படி ஒரு கலையை இறக்குறான். இந்த கலை என்ன, அல்லாஹ்வை துதிக்கிறது மூலியமா, அல்லாஹ்வுடைய நினைவால திக்ரு மூலியமா சிஃபா கிடைக்குது. அப்ப இந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் முதல் விஷயம். 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் விஷயம் என்னன்னா, இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. ஹாரூத் மாருத் ஆகியோர் குர்ஆனின் கூற்றின்படி 2 வானவர்கள், அவர்களை பற்றி தேவையற்ற பல கதைகள் பல்வேறு விரிவுரைகளில் காணப்படுகின்றன. பல தப்சீர்ல இவர் நிறைய கதை இருக்கு. 2 வானவர்கள் இருந்தாங்க, அல்லாட்ட சவால் விட்டாங்க, இறங்கி வந்தாங்க, இந்த மாதிரி சூனியங்களை கற்றுக் கொடுத்தாங்க, அப்புறம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா நிறைய கதை இருக்கு. ஏதாவது ஒன்று அந்த இடத்துல ஃபில்லப் பண்ணுங்கிறதுக்காண்டி ஃபில்லப் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் இல்லை.
அப்ப இதை வந்து உள்ளது உள்ளபடி அதற்கு ஏற்ற விளக்கத்தோட நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இது வந்து ஆகமாக்கப்பட்ட கல்விதான். ஓதி பார்க்கிறதுங்கிறது ஆகமாக்கப்பட்ட கல்விதான். ஆனா தாம் இயல்பாக பெற்றிருந்த சீர்கெட்டு போன மனப்போக்கின்படி யூதர்கள் அதனை தவறான எண்ணத்தோடு கற்றார்கள். இது என்ன ஆகும்? பிசினஸ் மைண்டா போகும். அப்ப என்ன பண்றாங்க, இக்கல்வியையும் அவர்களிடம் சூனியம் செய்வினை போன்றது ஒரு கல்வியாக மாறிவிட்டது. இதை சூனியம் மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்ப இன்னைக்கு முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, இந்த ஹதீஸ்கள்லாம் ஆதாரம் தானே. ஓதி பார்க்கறதுக்கு கூடாதா கூடுமான்னு கேட்டா ஓதி பார்க்கலாம் தான் எல்லாரும் சொல்லுவோம். ஆனா ஓதி பார்க்கறதுக்குன்னு உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, தாயத்து கொடுக்குறேன், இது பண்றேன், அது பண்றேன், உன் வீட்டுல இது இருக்கு, எலுமிச்சம்பழத்தை உருட்டி போடும், எவ்வளவு டெக்னிக்ஸ் பண்றாங்க. இதுல சரியும் இருக்கு, தவறும் இருக்கு. ரெண்டத்தையும் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து சைத்தானிய ரூட்ல போறாங்க. அதைத்தான் நான் அந்த ஸ்பீச்ல பேசும்போதே, நான் அந்த முன்னாடி இதே கிளாஸ்ல பேசும்போது நான் சொன்னேன். ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, வந்து ஒழு செய்யாம தொழுகிறதெல்லாம் பண்றாங்க. ஹஜ்ரத்துமார்களா இருந்துகிட்டு இந்த கலையை கத்துக்கிறதுக்காண்டி ஓதி பார்க்க போறேன், இதை கத்துக்க போறேன். எதுக்கு கத்துக்கணும்? இமாமத்துக்கு கொடுக்குற சம்பளம் கம்மி, 10,000 12,000. ஓதி பார்த்தா 4 காசு சம்பாதிக்கலாம். எவனுக்காக ஜின்னு கின்னு அடிச்சிருச்சுன்னா போய் ஓதி பார்த்துட்டு கெத்தா வந்துடலாம், பெரிய காசு வசூல் பண்ணலாம். சும்மாலாம் கிடையாது. நீங்க ஏதாவது இந்த மாதிரி கோளாறு உள்ள ஆட்கள்கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிங் இப்படி வந்து ஓதி பார்க்கறதுக்கு 10,000 ரூபா 15,000 இப்படி வாங்குறாங்க. இது பெரிய பிசினஸ். நம்ம சென்னையில ஒருத்தர் இருக்கிறாரு, அப்பாயின்மெண்ட் கொடுத்து இது பண்றாரு. ஒன்றும் இல்லை, தண்ணியில துவா எழுதி போட்டு கொடுத்துருவாரு. அந்த தண்ணியை நீங்க குடிச்சிக்கிட்டே இருக்கணும். தண்ணி மக்கி போய் புழு கூட கொடுத்துரும். அந்த மாதிரிலாம் நடக்குது. அதெல்லாம் பண்றாருல. ஒரு சிட்டிங் நீங்க அவரை போய் சந்திச்சுட்டு வரதுக்கு 2,000 ரூபா ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு. நான் கூட 300 ரூபா தான் ஃபீஸ் வாங்குறேன் அக்குபஞ்சர் பண்றதுக்கு. அவர் 2,000 ரூபா வாங்குறாரு. அப்போ ஒரு பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கும்? அவர் ஊடெல்லாம் கட்டிட்டார், சொந்த பில்டிங்ல வச்சு பண்ணிட்டு இருக்காரு, ஓதி பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு அஜிரத்து மாதிரி பட்டம் இருக்குது, இது குரானுடைய வழியில நாங்க நோய்க்கு வந்து ஓதி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிச்சுட்டு கூட போகலாம். அப்ப இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் நடக்குதா இல்லையா? அப்ப இதுக்கு வந்து ஒவ்வொரு ஆளுமும் ஆசைப்படுவாங்களே, அவர் இவ்வளவு சம்பாதிக்கிறாருப்பா, நம்மளும் பண்ணலாம். அப்ப கத்துக்கணும்னு போறாங்க. போகும்போது எங்க போவாங்க? நம்ம ஊர்ல எல்லாம் ஒருத்தரும் கிடையாது, கேரளாவுக்கு போவாங்க. அது கேரளால ஃபுல்லா நம்பூதிரி காலகட்டம். அவனுங்க உட்காந்துட்டு ஏதாவது இடிக்கிறது, முடிக்கிறது, ஏதாவது இது பண்றது, இந்த மாதிரி சூனிய கலைகள்லேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. இவங்க போய் சூனியக்காரங்கள்ட்டையும் கத்துக்கிறாங்க, அப்படியும் பண்றாங்க, சிரிக்க வைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, சைத்தானுக்கு சேவை செஞ்சு பெற்றுக்கிறாங்க. இந்த ரத்தத்தால எழுதுறது, நரபலி கொடுக்கறது, அறுத்து பலிடுறது, அல்லாதவங்களுக்கு செய்யறது. அதனாலதான் பாருங்க, அல்லாஹ் எப்படி செக் போஸ்ட் வைக்கிறான் பாருங்க. அறுத்து பலி அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் அறுத்து பலியிடக்கூடாதுன்னுட்டான். அது அப்படி அறுக்கப்படுறது சாப்பிடக்கூடாதுன்னுட்டான். இவங்க என்ன பண்றாங்க, ஏதாவது ஓதி பார்க்க வர இடத்துல கோழியை அறுக்கணும், அப்பதான் இந்த நோய் போகும், இது சரியாகும். கோழியை வந்து அல்லாஹ் பேர் சொல்லி அறுக்க மாட்டாங்க, வேற ஒரு சைத்தானுக்கு அறுப்பாங்க. சம்மந்தமே இல்லாம கோலம்லாம் போட்டு வச்சுட்டு சிவப்பு கலர்ல ஏதோ தூள்லாம் தூவி விட்டு அங்க அறுக்கிற வேலையெல்லாம் பாக்குறாங்க. இப்ப எல்லா இந்த மாதிரி தாந்திரீக வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்க தான். அப்ப இதெல்லாம் செய்யும் போது என்ன பண்றாங்க, இவங்கெல்லாம் சூஃபிகள்னு சொல்லிக்கிறாங்க, நாங்கள சூஃபிகள்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சிறுக்கான வேலைகளையும் செய்யறாங்க. இதே மாதிரிதான் இவனுங்க வழிகட்டு போயிருக்காங்க. அப்ப ஹாருத் மாருத் வந்து கத்து கொடுத்தது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து சரி பண்ணக்கூடிய ஓதி பார்க்குற ஒரு மெத்தடு தான். ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க, அதை கத்துக்கிட்டவனுங்க உள்ளத்துல நோய் இருக்கும்போது பிசினஸா அதை மாத்தணும். அப்படி மாத்தும் போது தப்பான வழிமுறைகளை கையாளுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க நம்ம சொல்ற விளக்கம். அப்ப ஹாருத் மாருத் சைத்தான்கள் கிடையாது, மலக்குகள். அவங்களுக்கு இறக்கப்பட்டது சூனியம் கிடையாது, அது அல்லாஹ்ட்ட இருந்து இறக்கப்பட்ட ஒரு மெத்தடு, சூனியத்துக்கு ஆப்போசிட்டான மெத்தடு. ஆனா இவனுக்கு என்ன பண்ணிக்கிட்டானுங்க, தப்பா இது பண்ணிக்கிட்டாங்க. அப்ப அதை சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனை மேற்கொண்டு அவர்கள் நிராகரிப்பை மேற்கொள்ள வேண்டாம் என எச்சரித்து விடுவார்கள். ஆனால் இதற்கு பிறகும் அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிளவை உருவாக்குகின்ற இந்த கலையை அவ்விருவரிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், கற்று வந்தனர் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த கணவன் மனைவிக்கு இடையில பிளவு உண்டாகிறத அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணங்கள் வேறையா இருக்கலாம். இந்த இடத்துல இருந்து கத்துக்கிட்டது, இந்த இடத்துல சூனியம்னு இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்காங்க. ஆனா ஒரிஜினலா அந்த இடத்துல அரபி வாசகத்துல அங்க சூனியம்னு வரல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அந்த கலைகள்ல ஒண்ணு கத்துக்கிறத, நான் எப்பவுமே சொன்னேன், ஒரு மெத்தட் இருக்குன்னா அந்த மெத்தட்ல நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பனு இஸ்ராயல்ல ஒரு அழகான பொண்ணு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் அடையணும்னு நினைக்கிறான். அவன் என்ன பண்றான், பாபிலோன்ல இருக்கக்கூடிய ஒரு சூனியக்காரன்ட்ட போய் சூனிய கலைகளை கத்து இல்ல ஒரு சூனியம் செஞ்சு அந்த பொண்ணை வசியப்படுத்தி தன்னுடைய மனைவியை ஆக்கிக்கிட்டான். இந்த கணவன் மனைவி இருக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து வசியப்படுத்தப்பட்டதுனால இவனுக்கு மனைவியா இருக்கு. இவன் தப்பான வழியில பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும். ஏன்னா இவன் வந்து தப்பான வழியில அந்த பொண்ணை மனைவி ஆக்கியிருக்கான். இப்ப அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்ப
அந்த டைம்ல அந்த காப்பாத்துறதுக்கான கலையை ஹாருத் மாருத் சொல்லி கொடுத்துருக்கலாம். கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய ஒரு கலையை கற்றுக் கொடுத்துருக்கலாம். இப்போ அதை இது பண்ணி அவங்க வந்து அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம் அவன்கிட்ட இருந்து. ஆனா இதே இடத்துல யோசிச்சு பாருங்க, இது ஒரு கலை, இது வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனா இதே ஒரு ஆள் தப்பா பயன்படுத்தினார்னா, நல்லா இருக்கிற கணவன் மனைவி முறைப்படி சேர்ந்து வாழக்கூடிய, 2 பேரும் விருப்பப்பட்டு எந்த சூனியத்துடைய இன்ட்ராக்ஷனும் இல்லாம சேர்ந்து வாழக்கூடிய கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து இந்த இதை பயன்படுத்தி, இந்த கலையை பயன்படுத்தி பிரிச்சிருந்தானா, அப்ப அது தப்பு தானே. அப்ப அந்த மாதிரி தான் இவங்க தப்பான நோக்கத்துக்காண்டி அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்ட கலையை வந்து இவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்கலாம். இது ஒரு உதாரணமா நான் இங்க சொல்றேன். ஆனா இங்க நடக்கிறது வேறையா இருக்கும், அவங்க சொல்லி கொடுத்தது வேறையா இருக்கும். இப்ப இந்த மெத்தட்ல தான் அங்க போகுது. அப்ப இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் இதனை கொண்டு அவர்கள் எவருக்கும் எந்த வகையிலும் அவர்களால் தீங்கிழைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஓதி பார்க்கறதுலாம் வந்து சிஃபா உள்ள ஐட்டம். இப்ப சூனியத்தையே எடுத்துக்கிட்டாலுமே அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அது நடக்காது. இதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, உண்மையில் தங்களுக்கு பலன் அளிக்காததும் தீங்கிழைக்க கூடியதுமானதை அவர்கள் கற்றனர். இது பலனளிக்காது, தீங்கிழைக்கக்கூடியது, இதை அவங்க கத்துக்கிட்டாங்க. மேலும் சூனியத்தை கற்று அதனை விலைக்கு வாங்கி கொண்டவனுக்கு மறுமையில் யாதொரு பங்கும் கிடையாது என்பதை அவர்கள் நன்கு அறிந்தே இருந்தனர். இதை செய்யறது மூலியமா இவங்களுக்கு கிடைக்கிறது என்னது? ஒரு பயனும் கிடையாது, மறுமையில எந்த பயனும் கிடையாது. அப்ப அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தங்கள் உயிர்களை விற்று அவர்கள் வாங்கி கொண்ட பொருள் எத்துணை கெட்டது, இதனை அவர்கள் அறிந்திருக்க கூடாதா? அல்லாஹ் இதைதான் சொல்றான், உயிர்களை வித்து அப்படிங்கிறான். சூனியத்தை கத்துக்கிறான், என்ன பண்றான்? ஸ்லேவாக்கிடுறான். இன்னைக்கு வெள்ளைக்காரன் அதுதான் பேசுறான். இதை பேசதான் செய்யறானுங்க. உயிர்களை நரபலி கொடுக்குறானுங்க, தங்களை தாங்களே சாத்தானுக்கு ஸ்லேவ்ஸ் ஆக்கிக்கிறானுங்க. இன்னைக்கு ஹாலிவுட் தான் இருக்கு. அப்ப இதைத்தான் அன்னைக்கு அவங்க செஞ்சிருக்காங்க. அதான் சொல்றான், இது எவ்வளவு கெட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், உண்மையில் அல்லாஹ்வின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டு இரையச்சம் உள்ள வாழ்வை மேற்கொண்டிருந்தால் அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் நற்கூலி மேலானதாக இருந்திருக்கும். அந்தோ இதனை அவர்கள் அறிந்திருக்கவில்லையே. அதுதான் கேள்வி. 2 விஷயம். ஒண்ணு, நம்ம ஹாருத் மாருத்து மலக்கா சைத்தானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அது பார்த்தாச்சு, மலக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்தியாச்சு. 2வது, அவங்களுக்கு இறக்கப்பட்டது சூனியம் கிடையாது, அது வேற கல்வி அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சூனியம் இருக்கா இல்லையா இதான் கேள்வி. ஏன்னா இப்ப கேள்வி அங்க வந்து நின்றோம். என்ன பண்ணுவோம், சூனியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க. இப்ப சூனியம் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்த வரைக்கும் பெரிய டிபேட்லாம் ஒன்றும் கிடையாது. சூனியம் இருக்குன்னு சொல்றதுனாலே இல்லைன்னு சொல்றதுனாலே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அது பிரச்சனையாக்கப்படுது. எப்படி பிரச்சனையாக்கப்படுது? இப்ப நான் சூனியம் இருக்குன்னு சொல்றேன், ஆனா சூனியத்தை செய்யறவன் நான் கிடையாது. சூனியத்தை வந்து ஹலால் எல்லாரும் செய்யுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றாளா, எலுமிச்சை பழத்தை உருட்டி போட்டுருங்கன்னா நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் பண்ணல, இருக்கா இல்லையான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூனியம் இருக்கா இல்லையான்னு பேசும்போது இவங்க களத்துக்கு வந்துருவாங்க. இருக்குன்னா அப்ப நீ இருக்குன்னு நம்புறதுனா என்ன அர்த்தம்? நம்பிக்கை கொள்ளுதல் என்ற அர்த்தம்ன்றாங்க. இப்ப சைத்தான் இருக்கானா? இருக்கான். சைத்தான் இருக்கான்னு நம்புறோம். சைத்தான் இருக்கா நம்புறோம். அதனால நான் சைத்தான நம்பிக்கை கொண்டுட்டேன்னு அர்த்தமா? நம்பிக்கை கொள்ளுதல் வேற, இருக்குன்னு நம்புறது வேற. 2த்துக்கும் வேறுபாடு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, இருக்குன்னு நம்புறவனா நம்பிக்கை கொண்டவன் ஆகிடுறான். சைத்தான் இருக்கான்னு சொன்னா சைத்தானை கூட்டிட்டு வா, என் கண்ணு முன்னாடி உட்கார வை. அந்த மாதிரி சூனியம் இருக்குன்னு சொன்னா, அப்ப வா வந்து செய்ய, எனக்கு 1 கோடி ரூபா தரேன். பைத்தியகாரத்தனமா இல்ல? நான் சூனியம் செய்யறவனா? நான் செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லை, இருக்குன்னு நான் சொல்றேன். விளைவை ஏற்படுத்துங்கிறேன், அவ்வளவுதான் நான் சொல்றேன். நான் சூனியக்காரனா? அப்ப இதுல வந்து என்ன பண்ணிடுவாங்க, அப்ப இவன் என்ன பண்றான், சூனியம் இருக்குன்னு நம்புறதுன்னா நம்பிக்கை கொள்ளுதல்னு அர்த்தம். அப்ப நம்பிக்கை கொண்டா இவன் என்ன பண்ணிட்டான், அல்லாத ஒரு ஆளுக்கு அல்லாவுடைய பவர் இருக்குன்னு நம்புறான். அப்ப என்ன அர்த்தம், இவன் சிறுக்கு வச்சுட்டான். அப்ப சிறுக்கு வச்சுட்டானா என்ன பண்றான், இவன் பின்னாடி நின்று தொழுவ கூடாது, இப்ப இவன் பள்ளிக்கு போகக்கூடாது. இவ புரியுதா எவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாயிருக்குன்னு? இதுக்கு பின்னாடி இது காரணமே கிடையாது. அசல்ல இது எப்படி காரணமா மாறுனுச்சுன்னா, எந்த அமைப்பு சூனியம் இருக்குன்னு சொன்னுச்சோ அந்த அமைப்புல இன்னொரு அமைப்பு இல்லைன்னு சொல்லுதுல, அந்த அமைப்பை உருவாக்குனவர் இருந்தப்ப சூனியம் இருக்குன்னு தான் அவரும் பேசியிருக்காரு. பிஜே பேசும்போது சூனியம் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஜாக்குல இருந்து வெளியே வந்த பிறகு, ஒவ்வொரு அமைப்புல இருந்து வெளில வந்த பிறகு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சுன்னத்து ஜமாத்துல தொழுதுகிட்டு இருந்தாங்க. சுன்னத்து ஜமாத்துல அவுல்ல தூக்கி போட்டாங்களே, தொழுவுறதுக்கு தொப்பி போடாதவன் தொழுவ வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, இவ்வளவு பிரச்சனை பண்ணப்பையும் அங்க போய் தொழுவத்தானே செஞ்சாங்க. அதான புரட்சி. நான் அப்படித்தானே பண்ணுவேன்னு போய் தானே பிரச்சனை பண்ணாங்க. அப்ப அங்க போயிட்டு இருந்தவங்க தங்களுக்குன்னு ஒரு பள்ளிவாசல உருவாக்கின பிறகு அங்க போகாம இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, போகவே கூடாதுன்னு ஏன் தடை பண்ணாங்க? இதுக்கு பின்னாடி மார்க்க காரணங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த ஜாக்கு பள்ளியில தான் இருந்துகிட்டு தான் அந்த சலஃபு சிந்தனை, ஜாக்கு சிந்தனையில இருந்த பள்ளிவாசல்கள் இருந்துகிட்டு தான் சுன்னத் ஜமாத் பள்ளிக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க.
அங்கேருந்து வெளில வந்தாச்சு. ஜாக்லேருந்து வெளில வந்து இப்போ டிஎன்டிஜே உருவாயிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவன் பள்ளிக்கும் போகக்கூடாது, அவன் பள்ளிக்கும் போகக்கூடாது. அப்போ எந்த பள்ளிக்கு? என் பள்ளிக்கு வா. இப்போ வந்துருச்சா இல்லையா? இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, டிஎன்டிஜேலேருந்து பிரிஞ்சு இப்போ பிஜே வந்து என்டிஎஃப் உருவாக்கிட்டாரு. இப்ப என்ன தெரியுமா இடையில பண்ணாரு? டிஎன்டிஜே 7 கோடி மோசடி பண்ணிட்டான், 8 கோடி மோசடி பண்ணிட்டான், இவ்வளவு மோசடி பண்ணிட்டான். இவனுங்களுக்கு நிர்வாகம் பண்ற தகுதியே இல்ல. அல்லாஹ் தொழுவக்கூடாத பள்ளிவாசல்களை பட்டியல் போடும்போது என்ன சொல்றான்? மோசடிக்காரன், ஏமாத்துறவன் நிர்வகிக்கிற பள்ளிவாசல்ல தொழுவக்கூடாதுன்னு சொல்றான். அதனால அந்த பள்ளிக்கு தொழுவ போகாதீங்கன்ட்டாரு. சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? இந்த பக்கம் இவன் பள்ளி அந்த பள்ளியில தொழுதுக்கலான்ட்டாரு. எனக்கு கூட்டம் வரலங்கிறது மேட்டர் இல்ல. அவனுக்கு கூட்டம் போகக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தாரு. இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சியில பண்ணிட்டு இருக்கக்கூடிய அரசியல். இதெல்லாம் இயக்கங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அரசியல். இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரிஜினலா இவங்க போகக்கூடாது. அப்ப சூனியத்தை நம்புறவன் பின்னாடி நின்று தொழுவக்கூடாதுங்கிற கான்செப்ட்னா இவன் நம்புறானா, இருக்குன்னு நம்புறானா, நம்பிக்கை கொள்றானா? அவன் சூனியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானா? சைத்தான்ட்ட போய் உதவி தேடிட்டு இருக்கானா? கிடையாதுல்ல. உனக்கே நல்லா தெரியும்ல. அப்புறம் ஏன் வார்த்தை விளையாட்டுல அவனை ஏமாத்திட்டு இருக்கீங்க? இருக்கா இல்லையாங்கிறது டிஸ்கஷனா? இருக்குங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு. எல்லாத்தையும் நீங்க நிராகரிச்சிருவீங்க. இந்த ஹதீஸ் பலவீனம், அந்த ஹதீஸ் பலவீனம். இப்ப அல்லாஹ்வே என்ன சொல்றான்? இந்த வசனத்துல எங்க வருது பின்னாடி? தங்களுடைய உயிர்களை விற்று இவர்கள் பெற்றுக்கொண்டதுன்னு பத்தி பேசுறான். தங்களுடைய ஆன்மாக்களை விற்று இவர்கள் பெற்றுக்கொண்டது எவ்வளவு கெட்டதுன்னு அல்லாஹ் பேசியிருக்கான். அப்ப இதுக்கு என்ன விளக்கம்? ஆன்மாக்களை எங்க வித்தான்? யார்கிட்ட போய் வித்தான்? உயிர்களையும் செல்வங்களையும் கொடுத்து அல்லாஹ் சொர்க்கத்தை பெற்றுக்குங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப உயிரை கொடுக்கறதா இருந்தா யாரு காட்டி கொடுக்கணும்? அல்லாஹ் கிட்ட கொடுக்கணும். இப்ப அல்லாஹ் அல்லாத ஒரு ஆளுக்கு ஒருத்தன் கொடுத்தானா அதுக்கு பேர் என்ன? அவன் என்னத்தை பெற்றிருப்பான்? உயிரையும் செல்வத்தையும் அல்லாஹ்வுக்கு கொடுத்தா சொர்க்கம், உயிரையும் செல்வத்தையும் சைத்தானுக்கு கொடுத்தா நரகம். இதை செய்யறவன் இருக்கானா இல்லையா இல்லையா பூமியில? இப்ப வந்திருக்கு எஃப்டீன் ஃபைல்ஸ். இப்பதான் இப்ப அந்த டாபிக் பேசணும். இன்னைக்கு என்ன பண்ணாங்க? சூனியம்லாம் இல்ல, இலுமினாட்டின்னு ஒருத்தன் இல்ல, அதை பேசுறவங்களாம் பைத்தியக்காரன் அப்படின்னு ஆக்குனாங்களே. இப்ப என்ன பண்றான்? ஜெஃப்ரி எப்ஸ்டீன்னு ஒருத்தன் இருக்கான். இவன் யாரு? யூதன். ஜெஃப்ரி எப்ஸ்டீனுங்கிறவன் யூதன். குர்ஆன்ல அல்லாஹ் யூதர்களை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கான். நல்லா முயற்சி பண்ணுங்க. அவன் யூதன். என்ன பண்றான்? ஒரு தீவை விலைக்கு வாங்குறான். அவனுக்கு ஏது அவ்வளவு காசு? அவன் ப்ரொஃபஸரா இருந்திருக்கான். அது கூட அவன் போலீஸ் சர்டிபிகேட்டை வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி ஃபோர்ஜரி கேஸ் அவன் மேல இருக்கு. அவன் வச்சிருந்த ப்ரொஃபஸர் சர்டிபிகேட், அவன் படிச்ச படிப்புக்கான சர்டிபிகேட் அவன்கிட்ட கிடையாது. எல்லாம் ஏமாத்து வேலை. அதுக்கே அவன் மேல கேஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தன், ஒரு தற்குறி, எந்த திறமையும் இல்லாதவன், அவனுக்கு எல்லா பணக்காரர்களோடையும் லிங்க் இருக்கு, எல்லா விதமான அரசியல் தலைவர்களோடையும் லிங்க் இருக்கு. அவன் அப்படி சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளவு பெரிய சொத்து, ஒரு தீவு வாங்குற அளவுக்கு அவனுக்கு எவ்வளவு காசு வந்துச்சு? எப்படி வந்துச்சு? எல்லாம் மெயில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும், எல்லா விதமான பெருந்தலைவர்களும் அவங்க கூட கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. சரி, கனெக்ஷன்ல இருந்தாங்க. கனெக்ஷன்ல இருந்துக்கிட்டு என்ன செஞ்சான்? என்ன பண்றான்? தீவு ஒண்ணு வச்சிருக்கான். அனாதை பிள்ளைங்க, தாய் தாப்பன் இல்லாத பிள்ளைங்க, இதெல்லாம் தூக்கிட்டு வரான். மாடல்ஸ் இருப்பாளுங்களேன், இந்த கிளப்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த அவளுங்களையும் கூப்பிட்டு வரான். இந்த பக்கம் என்ன பண்றான்? ட்ரம்ப்பை கூப்பிடுறான். பெரிய பெரிய அந்த ஏதோ ஒரு முபாரக்கா என்னமோ ஒரு பேர், அவன் பேரு இஸ்ரேல்ல முன்னாடி பிரதமரா இருந்தவன், அதிபரா இருந்தவன் அவன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறான். இது இப்ப செத்து போனச்சுல எலிசபெத் ராணி, அது மவன் ஆண்ட்ரூஸ்ன்னு சொல்லி, அவன் பிரின்ஸ், இளவரசன், பிரிட்டிஷ் இளவரசன் அவன். எல்லாரும் அங்க போய் பில்கேட்ஸ் எல்லாரும் என்ன பண்றானுங்க? அங்க போய் என்ன பண்றானுங்க? சின்ன சின்ன குழந்தைங்களை போய் இது பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் பண்ணியிருக்கான். பண்றதும் இல்லாம இவனுங்களுக்குள்ளேயே ஆம்பளைங்க பண்ணியிருக்கானுங்க. சரி, இதெல்லாம் பண்றதுக்கு அவன் ஒரு இடம் வச்சுக்கிட்டு பண்றானே வச்சுப்போம். இது எவ்வளவு பெரிய கிரைம். இந்த கிரைமை பண்ணான்ல, பண்ணவெல்லாம் வெளில சுத்திக்கிட்டு இருக்கான்ல, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குல உனக்கு? ஏதாவது பண்ணியா நீ? எதுவுமே பண்ணல. சரி, இதை பண்றான்ல, இதெல்லாம் பண்ணதும் இல்லாம இது வெறும் குற்ற செயலாவே இருக்கட்டும். எல்லா குழந்தைங்களையும் இப்ப ஹாசினி படுகொலை நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் குற்றச்செயல்கள் இங்கே லோக்கல்லையும் நடக்குது. இதெல்லாம் ஒரு சமூக மாற்றத்தினால ஏற்பட்டதாவே வச்சுப்போம். அப்படி கூட இதை கணக்கில் வச்சுக்கலாம். சரி, இப்படி நடந்ததாவே வச்சுப்போம். இவன் ஏன் காபத்துல்லாவுடைய திரைச்சீலையே ஆர்டர் போட்டான்? காபத்துல்லாவுடைய திரைச்சீலை இருக்குல்ல, இவன் என்ன பண்றான்? அங்க போய் பெருந்தலைவர்கள்லாம் கூடுறானுங்க, பார்ட்டி வைக்கிறானுங்க, கொண்டாடுறானுங்க, மெயில் பண்ணிக்கிறான், எல்லாம் பண்றான். ஆல்ரெடி 2007 இவன் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லி அரெஸ்ட் ஆயிருக்கான். ஜெயிலுக்கு போயிருக்கான். ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்திருக்கான். திரும்பவும் எல்லா பெருந்தலைவர்களையும் இவங்க கூட கனெக்ஷன்ல இருக்கான். மோடி பேசியிருக்காப்ல, MBS பேசுறாப்ல, எல்லாரும் கூடயும் அவன் கனெக்ஷன்ல இருக்கான். எல்லாரும் கூடயும் பேசியிருக்கான். எல்லா பொது அரசியல்களை பத்தி இவன் ஏன் மெயில் பண்றான்? இவன் ஒரு குற்றவாளி தானே. இவனுக்கும் உலக அரசியலுக்கும், உலக நாடுகளுடைய தலைவர்களுக்கும், அவங்களுடைய விவகாரங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவன் அதை பத்தி பேசணும். பேசுறதும் இல்லாம என்ன பண்றான்? காபத்துல்லாவுடைய திரைச்சீலையை ஆர்டர் போடுறான்.
ஒவ்வொரு வருஷத்துக்கும் திரைச்சிலை மாத்துவாங்களே, மாத்துனப்ப பழைய திரைச்சிலையை என்ன பண்ணுவாங்க, யாராவது மன்னர் வகை யாராவது வாங்கி வச்சுப்பாங்க. அப்படி வாங்கி வைக்கப்பட்ட ஒண்ண அசீசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, துபாயை சேர்ந்த வியாபாரி பெண்மணி அது. அது விக்கிது. விக்கும்போது என்ன சொல்லி தெரியுமா விக்கிது? இத நெறைய ஆண்கள், பெண்கள் தொட்டிருக்கிறாங்க. தொட்டு தங்களுடைய இன்ப துன்பங்கள, கண்ணீர்கள பகிர்ந்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க பாசிட்டிவிட்டி. புனித போர்வை. புனித திரைச்சீலை இது. இது புனிதம் மிக்கது அப்படின்னு சொல்றான். அப்ப அதெல்லாம் சொல்லி அந்த பொண்ணு என்ன பண்ணுது? இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைல. இத சொல்லி குடுத்துருக்காங்க. இவன் 2 விஷயம் தான் பண்ணியிருக்கணும். 1 இஸ்லாத்த இழிவுபடுத்துறதுக்காண்டி அத மிதியடியா போட்டிருக்கணும். ஆனா அவனுடைய எந்த ஃபோட்டோஸ்லயுமே அந்த மாரி மிதியடி இல்ல. அவன் அதுக்கு அத பயன்படுத்தல. வேற எதுக்கு பயன்படுத்தியிருப்பான்? புனிதமான ஒண்ணையும் இழிவுபடுத்தக்கூடிய வேலையை யார் செய்வா? அப்ப செய்யறதுக்கு என்ன வழிமுறைகளை கையாண்டிருப்பான்? குழந்தைகளை கடத்திட்டு போயிருக்கான். கணக்குல இருக்கிற குழந்தைகளை விட நிறைய குழந்தைகளை காணும். சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுல என்ன வருது? குழந்தைகளை நரபலி கொடுத்தாங்கன்னு வருது. நரபலி கொடுத்ததுக்கான டைரக்டான எவிடன்ஸ் இல்லைனாலும் இவனுங்க ஆல்ரெடி ஒன்று வெளியிட்டாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று ரிலீஸ் ஆயிருச்சு. இவங்க கூடலாம் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இவ்வளவு நாள் கழிச்சு திரும்ப வெளியிடுறானுங்க. இவ்வளவு ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்றானுங்க. அப்பனா இவன்ட்ட இன்னும் பெண்டிங் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு பெண்டிங் வச்சுக்கிட்டு இவன் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றான். அப்ப இவன் மறைச்சது எவ்வளவா இருக்கும்? கம்மியா தான் ரிலீஸ் பண்ணியிருக்கான். நிறைய விஷயத்துல மூஞ்ச மறைச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கான். இவன் ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சானா இன்னும் பெருசு பெருசா எவ்வளவு ரிலீஸ் பண்ணலாம். மறைச்சு வச்சிருக்கான். நரபலி கொடுக்கப்பட்டதா பேசப்படுது. ரத்தம் குடிச்சதா பேசப்படுது. இவ்வளவு தகவல்கள் அங்கிருந்து வருது. இது இல்லாம அவன் இதெல்லாம் வாங்கினான்ல ஒரு பொருளை. வாங்கினதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பான்ல, அந்த பேங்க் அக்கௌண்டோட பேரு பால். பால்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, யூதர்கள் என்ன பண்ணாங்க? அஷேரா கம்பங்களையும் பாலுங்கிற சிலையையும் வணங்கினாங்கன்னு சொன்னா, குழந்தை இல்லைன்னா போய் அஷேராட்ட கேட்பாங்க. அஷேரான ஒரு குச்சியாட்டம் ஒன்று இருக்கும். அது இப்படி வச்சிருக்கும். 2 குழந்தை இருக்கிற மாதிரி அது ஒரு சிலை, அது ஒரு மர துண்டு மாதிரி இருக்கும். அதுகிட்ட போய் அது முன்னாடி டான்ஸ் ஆடுவானுங்க. டான்ஸ் ஆடி அதுகிட்ட கேட்பானுங்க, எனக்கு குழந்தை வரம் கொடு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பலி கொடுத்து கேட்பானுங்க. அது குழந்தைய கொடுக்கும். அந்த குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நிறைய குழந்தை பிறக்குமா. அப்படி பிறந்த பிறகு மூத்த குழந்தை இருக்குல்ல, அதை கொண்டு போய் பால்கிட்ட கொடுத்துடணும். பால்னா மாட்டு தலை, இப்படி கையை நீட்டிக்கிட்டு இப்படி இருக்கும். அது கையில தூக்கி குழந்தைய வச்சிடணும். கீழே நெருப்பு பத்திக்கிட்டு எரியும். குழந்தை அப்படியே எரிஞ்சு கருகி துண்டா விழுவும். இதை பத்தி பைபிள் பேசுது. இந்த மாதிரி செய்யறவன் எல்லாமே தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பைபிள் சட்டம் போடுது. இதை இவனுங்க செஞ்சானுங்க. இப்பயும் அவன் செய்யறான். இவன் யூதன் தானே, அல்லாஹ் தானே நம்புறான். ஏன் அக்கௌண்ட்டுக்கு பேர் பால்னு வச்சிருக்கான்? அப்ப இப்படி ஒரு கடவுள் சிலையை பத்தி பைபிள் பேசுது, குரான் பேசுது. நீங்க பாலை நெருங்கி போறீங்க, பால்கிட்ட போய் கேட்கறீங்கன்னு சொல்லி குரான்ல அந்த சிலையை பத்தின பேர் வருது. அப்ப இந்த பேரை ஏன் அவன் வச்சான்? அப்ப இதுக்கு பின்னாடி சூனியம் இல்லையா? நரபலி இல்லையா? உயிர் பலிகள் கொடுக்கப்படலையா? எல்லாத்துக்கு பின்னாடி மர்மம் இருக்கும். நமக்கு தெரியலங்கிறதுனால தெரியலன்னு தான் சொல்லணுமே தவிர இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப சைத்தான் வழிபாடு செய்யறவன் இன்னைக்கு இருக்கிறான். சென்னையில சைத்தானுக்கு சர்ச் இருக்கு. சாத்தான வழிபடக்கூடிய கூட்டம் இருக்குது. கேரளால சாத்தானுக்குன்னு குட்டி சாத்தானுக்கு கோயில் கட்டி வச்சிருக்கான். இது அமெரிக்கா போனீங்கன்னா அவ்வளவு சாத்தான் டெம்பிள்ஸ் இருக்கு. சாத்தான வணங்குறவன் இருக்கிறான். சைத்தான வணங்குற கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது. இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? சைத்தானை என்னவா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நீங்க தொழுவ போற நேரத்துல தொழுவாத அப்படி அது அந்த அளவுலதான் சைத்தான் இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்றான்ல குரான்ல, உன்னுடைய குதிரை படைகளையும் காலாட்படைகளையும் உனக்கு எவ்வளவு வேணாலும் ஏவிக்கோ அப்படின்னு அல்லாஹ் அவகாசம் கொடுக்குறான்ல. அப்ப அந்த குதிரை படை காலாட்படைனா என்ன? அதுக்கு பேர் என்ன? சைத்தானுக்கு பின்னாடி. அப்ப இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாலே அது எல்லாமே நேர்வழி இல்லாத ஒண்ணுதான். நேரா ஒரு கோடு இருக்கு, அதுக்கு பின்னாடி லைட்டா கிராஸா ஒரு கோடு போட்டாலும் அது ரொம்ப லாங்ல கிராஸ் தான், நரகத்துக்கு தான் கொண்டு போகும். அப்ப நேர்வழிக்கு பகரமாக எந்த வழி இருந்தாலும் அது நரகத்திற்குரிய வழிதான். அப்ப இஸ்லாம் அல்லாத எந்த ரூட்டு போனாலும் அது சாத்தானிய வழிதான். அவன் எல்லா இடத்துலயும் வாசலை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஒரே ஒரு வாசல் நேரா இருக்குது, குறுக்கால வந்து உட்காந்துட்டு இப்படி வா ஏன் வலிக்கு வாங்கிறான். திருவிழா டைமு இல்ல தீபாவளி டைம்லாம் கடத்ததுக்குள்ள போனீங்கன்னா கடவாசல் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வாங்க எங்க கடைக்கு வாங்கம்மான்ல, அந்த மாதிரி நின்றுக்கிட்டு ஒவ்வொரு ரூட்டு வழியா அவன் வழியில உட்காந்துக்கிட்டு அழைச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப இதைத்தான் அவன் பண்றான். இது நடந்துகிட்டு இருக்கு உன்னை இல்லைன்னு சொன்னா. அப்ப இது நல்லா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்மளை சுத்தி பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதை பத்தின அறிவே இல்லாம ரொம்ப ஒரு பொடுபோக்கா இது எவ்வளவு அற்பமா பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. ஒரு உம்மத்துக்கு மத்தியில ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துறதுக்கு எவ்வளவு பெரிய சாக்கு பூக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன நேர்மையான சாக்கு பூக்காது? ஒரு இதை வச்சு சொல்ல முடியுமா இவங்களால? இவன் ஜின்னத்தான் வணங்குறான், இவன் சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதனால இவன் பின்னாடி நின்று தொழுவ கூடாதுன்னு சொல்ல முடியுமா?
அவன் அதை பண்ணவே இல்லை. அவன் இருக்குன்னு சொல்றான், நீ இல்லைன்னு சொல்ற. இல்லைன்னு சொல்றதுக்கு ஆதாரம் காட்டு. சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டானுங்கிற. அதைத்தானே இவனும் சொல்றான். அல்லாஹ் முன்னாடி சூனியக்காரன் ஜெயிக்க முடியுமா? தோத்து தான் போவான். ஆனா சூனியம் இருக்குங்கிறதுனால தானே செய்யறான். சூனியக்காரனுக்கு எப்படி பேர் வந்துருச்சு? திருடன் அப்படின்னு ஒருத்தனை சொல்றீங்க. திருடினதுனால தான் அவன் திருடன். திருடாட ஒருத்தனை பார்த்து திருடன் சொல்ல முடியுமா? திருட்டே இல்லைன்னா எப்படி திருடன் வருவான்? சூனியமே இல்லைன்னா எப்படி சூனியக்காரன் வந்தான்? சூனியம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப இல்லைன்னு சொல்றவங்க பேசணும். இல்லைங்கிறதுக்கு எவிடன்ஸ் வைக்கணும். சும்மா அந்த வார்த்தையை வச்சு உழப்பி 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 இருக்கிறவன் எல்லாத்தையும் பைத்தியக்காரன் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுட்டு அப்புறம் நாங்க தான் இப்படி அப்படின்லாம் பேசக்கூடாது. அப்ப இன்னும் சொல்ல போனா குரான்ல 6வது அத்தியாயம் 128வது வசனத்தை எடுங்க. யாராவது கையில போனுக்குன்னு வச்சிருந்தீங்கன்னா எடுங்க. 6வது அத்தியாயம் 128வது வசனம். மேலும் எந்நாளில் அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவானோ. மறுமை நாளை பத்தி அல்லாஹ் பேசுறான். அந்நாளில் ஜின்களை நோக்கி அவன் கூறுவான். ஜின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? ஜின் கூட்டத்தாரே, ஜின்களை பார்த்து சொல்றான். ஜின் கூட்டத்தாரே, நீங்கள் மனிதர்களில் பெரும்பாலானோரை உங்கள் பக்கம் நன்கு கவர்ந்திழுத்து கொண்டீர்களே அப்படிங்கிறான். உங்க பக்கம் இழுத்துக்கிட்டீங்களே நிறைய பேரை அப்படின்னு சொல்லும் போது அங்கிருந்து ரிப்ளை வருது. மேலும் மனிதர்களில் யார் யார் அவர்களுக்கு நண்பர்களாக இருந்தார்களோ அவர்கள் கூறுவார்கள். யாரு? இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனு, ட்ரம்ப்பு, எவன்லாம் சாத்தான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு சிறுக்கு செஞ்சுக்கிட்டு உலகத்துல குழப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அவன் சொல்லுவான். என்ன சொல்லுவானா? அவன் அல்லாட்ட சொல்றான். ஜின்களை பார்த்து அல்லா பேசுறான். என்னப்பா எல்லாரும் நிக்கிறானுங்க, மனிதனும் நிக்கிறான், ஜின்னும் நிக்கிறான். மனிதன் ஜின்னை பார்த்து எல்லாம் சொல்றான், நிறைய பேரை வழி எடுத்துட்டியப்பா அப்படிங்கிறான். அப்ப இவன் என்ன சொல்றான்? இவன் சொல்ற ரிப்ளையை பாருங்க. எங்கள் இறைவனே, இறைவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நாங்கள் ஒருவரை ஒருவர் நன்கு பயன்படுத்தி கொண்டோம். இவனுக்கு தெரியல, அவன் இவனை வழி எடுத்திருக்கான்லாம் தெரில. நாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பயன்படுத்திக்கிட்டோம், எங்களுக்குள்ள ஒரு டீல் இருந்துச்சு அப்படிங்கிறான். சொல்லிட்டு என்ன சொல்றான்? எந்த நேரத்தை எங்களுக்காக நீ விடுத்திருந்தாயோ அந்த நேரத்தை இப்பொழுது நாங்கள் அடைந்திருக்கின்றோம். நீ எங்களுக்கு ஒரு நேரத்தை நிர்ணயிச்சிருந்தா நாங்க வந்துட்டோம். எங்களுக்குள்ள ஒரு டீல் இருந்துச்சு, அதை நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அவங்க ஒன்னும் எங்களை வழிகெடுக்கல, எங்களுக்குள்ள ஒரு டீல் இருந்துச்சுன்னு பேசுறான். வழிகெடுக்கப்பட்டுட்டு அதையே ஒத்துக்கலாம். அவன் என்ன சொல்றான்? நாங்க எங்களுக்குள்ள டீல் இருந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது அல்லாஹ் கூறுவான், இனி நரகம் தான் உங்களின் தங்குமிடமாகும். நரகம் தாண்டா உனக்கு தங்குற இடம், அதில் நீங்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பீர்கள். அதிலிருந்து அல்லாஹ் யாரை காப்பாற்ற நாடுகின்றானோ அவர்களை மட்டுமே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். நிச்சயமாக உன் இறைவன் நுண்ணறிவாளனும் பேரறி கொண்டவனும் ஆவான். இப்ப புரியுதா? இப்ப இந்த இடத்துல இந்த டீலுக்கு என்ன மீனிங் கொடுப்பாங்க? சூனியம்னு ஒண்ணு இல்ல, ஜின்கள் நம்மளை எதுவும் செய்யாது, அது பாட்டுக்கு அது ஒரு ஜீவராசி, அது வாழுது இருக்குது, அது பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னா டீல் எப்படி வைக்க முடியும்? மனிதர்கள் தானே சொல்றாங்க எங்களுக்குள்ள பயன்படுத்தி. எப்படி பயன்படுத்துறான்? ஜின் வழி எடுக்க தான் செய்யறானா? இவன் தப்பு பண்ணது எல்லாத்துக்கும் என்னை ஏமாத்திட்டானே தானே இவன் புலம்பிருக்கணும். இவன் அதெல்லாம் இல்லைங்க, எங்களுக்குள்ள டீலிங் இருந்துச்சுங்க. இந்த டீலிங்க்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க? டிஎன்டிஜே கேட்கிற கேள்விதான். அப்ப இந்த டீலிங்க்கு என்ன விளக்கம்? இப்ப இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லணும். அப்ப இது என்னன்னா, குரான் வசனங்கள் ஒன்றுக்கொன்று முரண்படாது, எல்லாமே ஒன்றுக்கொன்று உண்மைப்படுத்திக்கிட்டு அதனுடைய விளக்கங்களை பேசிக்கிட்டு வரும். அப்ப இந்த இடத்துல சூனியமே இல்லைன்னா அப்ப எப்படி இவன் உறவு கொண்டான்? இந்த மாதிரி ஜின்களோட எப்படி இவனுக்கு டீலிங் வந்துச்சு? அப்ப ஆனா இவன் சொல்றான்ல, எப்ஸ்டீன் இதாகிறான், இவனுக்கும் ஜின்களுக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரு குற்றவாளினா பிபிசில நேத்து வெளியிட்டான் நியூஸ். அவனை பார்த்து நீ சைத்தானான்னு கேட்கறான், டெவிலான்னு கேட்கறான், நீ இப்லீஸான்னு கேட்கறான். இந்த கேள்வியை கேட்கும் போது அவன் என்ன பதில் சொல்றான்? இல்ல நான் இப்லீஸ் இல்லை, ஆனா என்கிட்ட கண்ணாடி இருக்குங்கிறான். கண்ணாடி இருக்குன்னு எதுக்கு சொல்றான்? நான் அவனுடைய பிம்பங்கிறான், ஒண்ணு தன்னை பிரதிநிதிங்கிறான். நான் ஒரு நல்ல கண்ணாடி வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். நான் எனக்கு முன்னாடி ஒரு மிரர் இருக்குங்கிறான். அப்பனா என்ன அர்த்தம்? நான் ஒண்ணு அவன் பிரதிபலிப்பா இருக்கணும், இல்ல கேட்கிறவன் இருக்கான்ல, கேட்ட கேள்வி பிபிசி கேட்கல, பிபிசி அந்த வீடியோ வெளியிட்டு இருக்கு, இன்டர்வியூ எடுத்தவன் வேற ஒருத்தன், இவனை விசாரணை பண்ண டீம் எடுக்குது. அப்ப அவங்கள பார்த்து இவன் சைத்தாங்கிறான். எடுத்தவன் அமெரிக்காக்காரன், மாட்டினவன் யூதன், ரெண்டு பேருமே சைத்தான் தான். அப்ப யாரை சைத்தான்னு அவன் சொல்றாங்கிறது தெரியல, ஆனா அவன் என்ன சொல்றான்? நானும் சைத்தாங்கிறான். இவனை பார்த்து ஏன் டெவிலான்னு கேட்கணும்? அப்ப இந்த கேள்வி கேட்கிறான்னா அவன் சைத்தானுக்கு ரிலேட்டடான ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கான்னு தானே அர்த்தம். அப்ப அது எங்க என்ன வேலையா இருக்கும் அது? இதெல்லாம் உங்களுக்கு சுத்தி கான்ஸ்பிரசியாவே இருக்கும். கான்ஸ்பிரசின் கிண்டல் பண்றவன்லாம் ஒத்துக்கிட்டான் இன்னைக்கு. இதெல்லாம் தான் அவனுக்கு பண்ணிருக்கானுங்க. இன்னைக்கு சாத்தான் வழிபாடுன்னு ஒண்ணு உலகத்துல இருக்கான்னு கேட்டா இருக்கு, சைத்தானை வணங்குறவன் இருக்கானான்னு கேட்டா இருக்கான், அதே மாதிரி சூனியன் இருக்குதான்னு கேட்டா இருக்கு, அதை செய்யறவன் இருக்கானான்னு கேட்டா இருக்கான். இதுக்கெல்லாம் மாற்றாதான் இஸ்லாம் இருக்கு. இதை ஒன்ன ஜெயிக்க விடாம பண்றதுக்கு தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கானுங்க. சைத்தானுடைய வெற்றிக்காண்டி அவனுங்க பாடுபடுறானுங்க, இங்க நம்ம அல்லாவுடைய வெற்றிக்காண்டி பாடுபடுறோம். அப்ப இந்த விஷயத்தை விளக்கமா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த இதெல்லாம் களைய முடியும், பிரிவினைகள்லாம். இப்ப இது ஒன்னத்திலேயே உட்காந்துக்கிட்டு ரொம்ப
என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய தாக்கம்னா ரெண்டே விஷயம் தான். இவங்க வந்து சூனியம் இல்லைன்னு சொல்றதுக்கும் சூனியத்தை நம்ம பின்னாடி தொழுவக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் ஒரே ஒரு காரணம் தான். சூனியம் இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் அது பிற்போக்குவாதமா இருக்கு. எப்படி கண்கட்டி வித்து அப்புறம் எல்லாமே சரியாயிரும், தாயத்து கட்டுறவன் எல்லாரையுமே உண்மைன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு பின்னாடி மக்கள் போக ஆரம்பிச்சிருவாங்க, அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்படி போவான்? திருடன் இருக்கிறான், திருட்டுன்னு ஒண்ணு இருக்குது, எல்லாரும் திருடிடுவானா? எல்லாரும் திருட்டு பயலாயிருவானா? ஆக மாட்டான். தப்பு, அது செய்யக்கூடாது. அதே மாதிரிதான் இதுவும். சூனியன் ஒண்ணு இருக்கான்னு கேட்டா இருக்கு, சூனியக்காரன் ஒருத்தர் இருக்கானு கேட்டா இருக்கான். ஆனா எல்லாரும் சூனியக்காரன் ஆயிட மாட்டான், எல்லாரும் சூனியக்காரன்ட்ட போயிட மாட்டான். ஈமானுக்கு கேள்விக்குறியாயிரும், சொர்க்கம் கிடைக்காது, நரகத்துக்கு போயிருவோம்னு சொன்னா எப்படி போவான்? 40 நாள் துருவ ஏற்றக்கூடாது, கொல்லப்படாதுன்னா எப்படி போவான் பின்னாடி? இப்ப இதெல்லாம் நீங்க சொல்லணும். இல்லாத ஒருத்தன் பின்னாடி போறதுனால எதுக்கு பாவம் வரப்போகுது? நன்மை இல்ல தீமை இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் ஜோசியக்காரன்ட்ட போய் கையை காட்டினா எனக்கு ஏன் தொழுவ 40 நாள் ஏற்கப்பட மாட்டேங்குது? அப்ப இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும்ல. சும்மா போற போக்குல அதை மறுக்க முடியாது. இவங்க வந்து மூட நம்பிக்கை ஒண்ணு நம்ம இருக்குன்னு சொன்ன மாதிரி ஆயிரும். அப்ப இஸ்லாம் வந்து மூட நம்பிக்கையை வந்து சரின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் ஆயிருங்கிறதுக்காக இப்படி ஒரு வாதம். சூனியம் இல்லைங்கிறது. சூனியக்காரன் சூனியத்தை இருக்குன்னு சொல்றவன் பின்னாடி தொழுவக்கூடாதுங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அங்க உள்ள கூட்டத்தை இங்க கொண்டு வரணும் தான். இப்ப நீங்க ஒரு வண்டியை வாங்குறீங்க, அது நல்ல வண்டியாவே இருக்கட்டும். நான் ஒரு பைக் வச்சிருக்கேன், நீங்க ஒரு பைக் வச்சிருக்கீங்க. என் பைக்கு நல்ல பைக்குன்னு நான் சொல்றது தப்பு இல்ல. அந்த பைக்கை நான் குறை சொன்னாதான் நீங்க அந்த பைக்கை விட்டுட்டு என் பைக்கு பக்கம் வருவீங்க. இது இயல்பு. ஒரு ஸ்கூலுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு ஒரு நிறுவனம் வந்து ஒரு கோல்கேட், முன்னாடிலாம் கோல்கேட் விளம்பரமே வரும். பெப்சோடன்ட்ட கலாய்ச்சி அவன் கோல்கேட் விளம்பரம் போடுவான். ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரே ஓனர் தான். புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன பண்ணுவான்? பெப்சோடன்ட்டை விட கோல்கேட் நல்லதுன்னு வீடியோ போடுவான். அவன் என்ன பண்ணுவான்? கோல்கேட்டை விட பெப்சோடன்ட் நல்லதுன்னு வீடியோ போடுவான். 2 வீடியோக்கும் பின்னாடி 2 கம்பெனிக்காரனும் ஒரே ஆள் தான். கோல்கேட் விளம்பரம் பண்றவனும் ஒரே கம்பெனிக்காரன், பெப்சி ரெண்டுமே ஒரே கம்பெனியோடது. அதே மாதிரிதான் இவங்க 2 பேரும். இவங்க ஒரே தூதரு, ஒரே அல்லா, எல்லாம் அதே தான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அவன் பின்னாடி போகாத என் பின்னாடி வாங்குறதுக்காண்டி அவன் தப்புங்கிறான். அவனை பார்த்து காஃபீர் லெவலுக்கு கொண்டு போய் வச்சிட்டீங்க. அவன் பின்னாடி தொழுவ கூடாதுன்ட்டீங்க. சரி தொழுவ கூடாது தானே, அவன் பின்னாடி அவன் பொண்ணை போய் கல்யாணம் பண்ணலாமா? ஜாக்குல உள்ள ஒருத்தருடைய மகளை கல்யாணம் பண்றீங்களா இல்லையா? காஃபீர்னா அவன் பின்னாடி நின்று தொழுவ கூடாது மட்டும் தான் காஃபீருக்கு உள்ள இதா? அவன் சொத்துல பங்கு கிடையாது, அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இப்ப எவ்வளவு பெரிய முரண்பட்ட வேலைகளை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறத பார்க்கணும். அப்ப இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் இவங்களை அணுக முடியும். இப்ப என்னன்னா, நான் மேலோட்டமா பேசிட்டு போயிட்டேன். அதுக்காண்டி தனியா கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஆலிம்லாம் வச்சு பேசுறாங்க. உட்காந்து வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு உட்காந்து பேச்சு தொடருதுன்னா, அப்ப அது எவ்வளவு பெரிய வில்லங்கமான வேலை. தங்களுடைய அந்த அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்க முடியாது. இந்த விஷயத்தை பத்தி தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காகத்தான் இதை பேசினேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விவகாரம் வந்து எஃப்ஸ்டீனுடைய சம்மந்தப்பட்ட விவகாரமாவும் இருக்கிறதுனால நான் பேசுறேன். இன்ஷா அல்லாஹ் இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஒரு நபி ஏற்கனவே அவங்கள வந்து இந்த பக்கத்து சூனியக்காரன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னதோடய அதை மாதிரி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொன்னாங்க. அவர் வந்து பைத்தியக்காரர் ஏதோ ஒரு பைத்தியக்காரர் உடனே அப்படின்னு சொல்லிட்டு உண்மைப்படுத்தலாம் சொல்லிட்டு பைத்தியக்காரர் கவிதை அவர் பொய்க்கே சரியில்லை. அவர் ரொம்ப தெளிவான சொல்லுவோம். அப்போ ரசூலியை வைக்கிற காலகட்டத்தில் அப்போ வந்து ரசூலியா தன்னோட புத்தி சுவாதம் இல்லாம இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்த புராணத்தை எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? இவ்வளவு தெளிவா உள்ளவர் அவர் அண்ணாவும் சொல்றாங்க. அதே சொல்றாங்க. இதுல எப்படி அந்த காலத்துல அவங்க சூனிய வைக்கிறோம்னா அப்ப அழிக்கப்பட்ட அது நிகழ்ந்த அவங்க வந்த வங்கி ஏற்றுங்களா? இல்ல இப்ப மேட்ரு என்னன்னா, இது வந்து ரசூல்லாவுக்கு சூனிய வைக்கப்பட்டதா வைக்கப்படலையாங்கிறது தான் டிஸ்கஷன். சூனியம் இருக்கா இல்லையாங்கிறதுல டிஸ்கஷன் இல்லை. உங்களுக்கு புரியுதா? இப்ப இவங்க பிரச்சனை என்னன்னா, இவங்க சூனியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரசூல்லாவை சூனியக்காரர்னு சொன்னதை அல்லாஹ் நிராகரிக்கிறான். ரசூல்லா வந்து சைத்தான் தீண்டப்பட்ட மனிதர்னு சொன்னதை இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் நிராகரிக்கிறான். பைத்தியக்காரர்னு சொன்னதை அல்லாஹ் நிராகரிக்கிறான். இதெல்லாம் நிராகரிக்கிறான் அல்லாஹ். ஓகேவா? இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றத அல்லாஹ் நிராகரிக்கிறானா இல்லையான்னு கேட்டீங்கன்னா,
அந்த ஹதீஸை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். வைக்கப்படலை அப்படின்னா ஓகே, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. சூனியம் வைக்கல ரசூலுல்லாஹ், அவ்வளவுதானே, அது பிரச்சனை கிடையாது. சூனியம் இருக்கா இல்லையா, இருந்தா தானே வைக்க முடியும். அப்ப இவங்க என்ன பண்ணணும், சூனியத்தை நிராகரிக்கிறதுனால தான் அந்த விஷயம் நிராகரிக்கிறாங்க. சூனியம் இருக்குன்னு சொன்னா வச்சிருக்காங்களா வைக்கலையாங்கிற கேள்வி வரும். அந்த விஷயத்துடைய முழு விவகாரத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். சூனியம் வைக்கப்பட்டதா சொல்லப்படுற தகவல் என்னன்னா, யூதர்கள் சூனியம் வைக்கிறாங்க. வைக்கப்பட்ட சூனியத்துடைய விளைவுனால ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மனைவி கிட்ட சேர்ந்தனா சேரலையாங்கிற டவுட் ஏற்படுது. அது ஒண்ணு மட்டும் தான் டவுட் ஏற்படுது, வேற எதுவும் டவுட் இல்லை. அது ஒண்ணுல மட்டும்தான் உங்களுக்கு சந்தேகம், என்ன பண்ணனா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை, அது ஒரு இல்யூஷனை ஏற்படுத்துது. அப்ப என்ன பண்றாங்க, அப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கனவு வருது. கனவுல 2 மலக்குமார்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. முகமதுக்கு இந்த மாதிரி சூனியம் வைக்கப்பட்டிருக்கு. யார் இவரு? முகமது. இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு. எதை வச்சு? இவருடைய முடியை வச்சும் பாதத்தினுடைய இதை வச்சோம். யாரு செஞ்சா? ஆளு செஞ்சான். எங்க தூக்கி போட்டிருக்கான்? இந்த இதுல பண்ணிருக்கான். அதை என்ன பண்றோம்? அதை இது பண்ண போறோம். அதை வந்து கலைச்சாச்சு. அல்லாவே அதை சரி பண்ணிட்டான். வைக்கப்பட்டிருக்கு, சரி செய்யப்பட்டிருக்கு. இதுல என்ன பிரச்சனை? இவங்க என்ன பண்றாங்கன்னா, வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா சூனியம் இருக்குன்னு ஆயிரும். இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப எப்படி இது இருக்குன்னு ஆகுறத ஒத்துக்க முடியும்? அதனால அதை நிராகரிக்கிறாங்க. முதல்ல அவங்க சூனியத்தை நிராகரிச்சாங்க, அதனால ரசூலுல்லாஹ் சூனியம் வைக்கப்பட்டதை நிராகரிக்கிறாங்க. சூனியம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப அதுக்கப்புறம் இதை நிராகரிக்க முடியாது. இது எந்த விதத்துலயும் வஹியோட இது படல, பிரச்சனை வைக்கல. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த வசனங்கள் நானே பாதுகாக்கிறேங்கிறான். வஹி இறக்கப்பட்ட காலகட்டத்துல அது இறக்கப்படலை. இவங்க வைக்கிற கேள்வி என்னன்னா, அப்ப இந்த மாதிரி மனதில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வஹி இறங்குனுச்சுன்னா வந்துச்சா வரலையான்னு தெரியாது, அவர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு வஹின்னு சொன்னார்னா என்ன பண்றதுண்டா, அப்ப அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாம பேசுறீங்களா? அந்த டைம்ல வஹி வரல. வஹினா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, டெய்லி வந்து பால் பாக்கெட் போடுற மாதிரி வந்து வசனம் விழுந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. சுச்சுவேஷனா தான் வரும். ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கு இடையில 1 மாசம் கூட தொலைவு இருக்கும். சில நேரத்துல 2 மாசம் தொலைவு இருக்கும். அது சொல்ல முடியாது. ரொம்ப நாட்கள் கழிச்சு கூட வஹி வரும். சில நேரங்கள்ல அடுத்தடுத்த நாட்கள்ல கூட வஹி வரும். வஹிலாம் இவங்க நினைக்கிற மாதிரி டெய்லியும் பால் பாக்கெட் போடுற மாதிரி கிடையாது. அப்ப இவங்க அப்படி எடுத்துக்கிறதுனால தான் பிரச்சனையே. மேபி சூனியம் வைக்கப்பட்ட காலகட்டம் 2-3 நாள்லயே முடிஞ்சிருக்கும், 1 வாரத்துல முடிஞ்சிருக்கும். அந்த 1 வார காலம் வஹி வராம இருந்திருந்தா பிரச்சனை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பதில்கள் இருக்கு. இவங்க முதல்ல சூனியம் இருக்கா இல்லையாங்கிற பிரச்சனையிலேயே வந்து நிக்கணும். அதுல அவங்களால நிக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இந்த ஹதீஸை நீங்க ஏத்துக்கிறதுனாலயோ நிராகரிக்கிறதுனாலயோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. குர்ஆன் சொல்லுது சூனியக்காரன் இருக்கான்னு. சூனியக்காரன் இருக்கானா அப்ப சூனியம் செஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்ப சூனியம் இருக்கிறதுனால தானே செய்யறான். செய்யறது சரியாத, அதாவது சூனியத்தால உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்த முடியுமா முடியாதாங்கிறது அல்லாஹ் கையில இருக்கான்னு கேட்டா அதை நான் ஒத்துக்கிறேன். அது அல்லாஹ் கையில தான் இருக்கு. அல்லாஹ் மீறி எதுவுமே நடக்காது. அதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஜாக்கும் ஒத்துக்கிறாங்க, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, அது அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைங்கிறீங்க. இருக்கு, அதனால வரக்கூடிய விளைவு அல்லாஹ் நாடுறதா நாடலையாங்கிறத பொறுத்து இருக்குங்கிறத சொல்றது வேற, இல்லவே இல்லைன்னு சொல்றது வேற. அப்ப இதுக்குதான் நம்ம டிஸ்கஷன் வைக்க முடியும். இவங்க சொல்லக்கூடிய இந்த அதிசயோகரம்னா சும்மா. அப்ப இதை இல்ல நிராகரிக்கிறதுனால இதை நிராகரிக்கிறாங்களே தவிர சூனியம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நிராகரிக்க முடியாது. அதனால இது பெரிய இஷ்யூஸே இல்லை. அவங்க சும்மா சொல்றாங்க. அவங்க எவிடன்ஸ் வந்து கோத்து வைக்கிற எல்லாமே பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா தெரியும். ஆனா அதெல்லாம் உள்ள போய் நல்லா படிச்சிட்டோம்னா வேலைக்கு ஆயிடும். அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய வாதங்களை பாருங்க. இதுக்கு வந்து ஹாரூத் மாரூத் சைத்தான்கள் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, நான் சொல்ல இப்னு கசீர் சொன்னாருன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் வச்சிருக்காங்க. இப்னு கசீர்லாம் அப்படி சொல்லல. இப்னு கசீர் அப்படி சொல்லல. அப்புறம் என்ன, சஹாபாக்கள் அப்ப அறிஞர்களுடைய கூற்றை ஏத்துக்கலாமா? உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தானே. ஆமா. அப்புறம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வச்சோம்னா மாட்டிப்பாங்க. அதனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் பதில்கள்னு கொடுக்க உட்காந்துக்கிட்டு வெறும் சமாளிப்புகள் மட்டும் தான் அங்க இருக்குதே தவிர வேற எதுவும் கிடையாது. யுத்தில் ஹிக்மத மன் யஷா வ மன் யுத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கதீரா.